Just hallelujah. Hallelujah. Just hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்கிறேன். கனத்துக்குரிய நல்ல மூத்த அருமையான தகப்பன்மார், பரிசுத்தவான், நல்ல அப்போஸ்தலர், தேவ மனிதர்களை பார்ப்பதிலும் அவர்களோடு இருப்பதிலும் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆண்டவர் நல்லவர். எங்கள் ஆயுஸ் நாட்களில் இப்படி நல்ல தேவ மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட நல்ல பரிசுத்தவான்களை பார்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களோடு இருப்பதை சந்தோஷப்படுகிறேன், பாக்கியமாய் கருதுகிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் நல்ல தேவ மனிதரை குறித்து நான் ரொம்ப நல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு தேவ மனிதன், பரிசுத்தவான், வேத பண்டிதர், ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாய் நமக்கு போதிக்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான். ஆண்டவர் வயதிலும் அனுபவத்திலும் நான் மூத்தவன் அல்ல, ஊழியம் என்கிற போர்வையில் மாத்திரம் இருக்கிறேன். அவன் நல்ல ஒரு பெரிய தேவ மனிதர் என்பதை நான் நன்றாய் அறிவேன். ஆண்டவர் நல்லவன். Glory to God. Hallelujah. எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் நான் உணர்ந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் பேசின வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டோ அதே வல்லமை நம் கையில் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையில் உண்டு. ஆமென் சொல்லுங்கள். அன்றைக்கு இயேசு பிரசங்கித்த போது அந்த வார்த்தையில் எவ்வளவு அதிகாரம் வல்லமை இருந்ததோ இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது இதில் வல்லமையும் அதிகாரம் உண்டு. ஆமென். எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். காண்கிற வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென் சொல்லுவோமா? நான் போகிற இடங்களில் பொதுவா வேத வசனத்தை குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உண்டு. இங்கேயும் சில வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது ஆண்டவரனை பாரப்படுத்துகிறார். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு அநேகரால் ஒரு கூட்டம் வேதத்தை மறக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் வேதத்தை மறுக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் வேதத்தை மறைக்கிறார்கள். 3 கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஒரு கூட்டம் வேதத்தை மறக்குது, அறிந்த சத்தியங்கள், அறிந்த உபதேசங்கள் எல்லாம் மறக்கப்படுகிற ஒரு காலம். இன்னொரு கூட்டம் மறுக்கிறது, இப்படிலாம் வாழ முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் விட முடியுமா அப்படின்னு மறுக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் மறைக்கிறது. எனக்கு 3ஐயும் செய்ய தெரியாது, முதல் நாளே சொல்லிடுறேன். எனக்கு மறுக்கவும் தெரியாது, மறக்கவும் தெரியாது, மறைக்கவும் தெரியாது. வேதத்தை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே பிரசங்கிக்க இதுவரையிலும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் 2. ஒன்று, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டது பெரிய பாக்கியம். 2வது, இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு தோத்திரம். கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு எழுதி 3000க்கு அதிகமான வருஷங்கள் ஆகிறது. புதிய ஏற்பாடு எழுதி 2000க்கு அதிகமான வருஷங்கள் ஆகிறது. மனிதனுடைய ஐடியா இதுல இல்லை, மனிதனுடைய வார்த்தைகள் இல்லை. அல்ல கவனிக்கணும், இது முழுவதும் தேவனுடைய வார்த்தை என்பதை நான் பதிவு செய்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாராவது கேட்டா வாட் இஸ் பைபிள், பைபிள்னா என்ன கேட்டா என்ன சொல்வீங்க, பைபிள்னா என்னன்னு கேட்டா என்ன சொல், நிறைய பேசலாம். தேவனுடைய வார்த்தை வாழ்க்கைக்கு வழிகாட்டி, பரலோகத்திற்கு வழிகாட்டி, ஆசீர்வாதங்களுக்கு வழிகாட்டி, உயர்வுக்கு வழிகாட்டி, நிறைய பேசலாம். ஆனா ஒரே வாக்கியத்துல முடிப்போமானால் வாட் இஸ் பைபிள், பைபிள் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிறது முன்கூட்டியே எழுதி ஆண்டவர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமம். எழுதியிருக்கதா நடந்திருக்கு, எழுதியிருக்கதா நடந்துகிட்டு இருக்கு. எழுதினவை நடந்ததானால், எழுதினவை நடந்து கொண்டிருக்கிறதானால் எழுதப்பட்டவை கட்டாயம் அவை நடந்தே தீரும். காண்கிற வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென் சொல்லுங்கள். அதனால பைபிள்னு யார் கேட்டாலும் சொல்லுங்க, இதுவரைக்கும் நடந்த உலகத்துல நடந்ததும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் இனி நடக்க போகிறது எழுதியிருக்கிறது. தோத்திரம். எழுதினவைகள் நடந்ததானால், எழுதினவை நடந்து கொண்டிருக்கிறதானால் எழுதப்பட்டவை கட்டாயம் நடந்தே தீரும். உங்களுக்கு ஒரு சிந்தனை பகுதியை சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல கர்த்தர் சுத்தமான நாளை மாலை நான் உங்களோடு பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்துல பல இடங்களில் யுத்தம் நடக்கிறது, பல இடங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன் உள்ள காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை நடக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 2400 வருஷத்துக்கு முந்தைய, கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பதாகவே இன்னைக்கு நடக்கிற காசா யுத்தத்தை கர்த்தருடைய பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். என்னுடைய செய்தி அதில் நான் புரிந்து கொள்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட மனிதனுடைய வார்த்தை கிடையாது, அத்தனையும் தேவனுடைய வார்த்தை. The purely word of God. Amen.
பாருங்க, அந்த காலையில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்களேன். செய்திக்கு முன்பதாக செப்பனியா செய்தி வாக்கியம் அல்ல, புரிந்து கொள்வதற்காக அதை சொல்லுகிறேன். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 வசனம். செப்பனியா சாப்டர் 2 verse 4. காசா குடியேற்று அக்சலோன் பாழாக்கும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடை பிடுங்கப்படும். காசா குடியேற்று போகும். இன்னைக்கு பாருங்க, பாலஸ்தீன்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி காசா, 180 கிலோமீட்டர் சரௌண்டிங், கிட்டத்தட்ட 23 லட்சம் ஜனங்கள் வாசம் பண்ணினார்கள். இன்றைக்கு அதுல 1 லட்சம் ஜனங்கள் கூட இல்ல, சிதறடிக்கப்பட்டு போனார்கள். சொந்த தேசத்தில் சொந்த மக்களே அகதிகளாய் வெளியில போய் டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. காசா குடியேற்று போய்விட்டது. உலகத்துல எந்த புத்தகத்துல இல்ல, நீங்களும் நானும் வச்சிருக்கிற பைபிள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யூத மக்கள் மரிப்பதும் என்னுடைய நிலைப்பாடு அல்ல, இஸ்லாமிய மக்கள் மரிப்பதும் என்னுடைய நிலைப்பாடு அல்ல. எந்த அப்பாவி ஜனங்களும் சாகக்கூடாது என்பதில் தெளிவாயிருக்கிறேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த சம்பவம் நடக்கும் என்று கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதுல 7ஆம் வசனத்தை பாருங்க, verse 7, same chapter verse 7. அந்த தேசம் யூத வம்சத்தாரில் மீதியான வம்சமாகும். அது யார் வசமா இருந்தது? ஹமாஸ். ஹமாஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது, ஹமாஸுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்தது. அவங்க பாலஸ்தீன்ல இருந்தாலும் பாலஸ்தீனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. இந்த ஹாசா முழுவதுமே ஹமாஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தெரியுமா? யூதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அவங்க சுற்றி அதை விளைந்து விட்டார்கள். வான்வெளி தாக்குதல் முடித்து தரைவெளி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 99% அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. கவனிக்கிறீங்களா? இன்னும் 1-2 வசனம் சுட்டி காட்டட்டுமா? வசனத்தை நல்லா கவனிக்கணும் பாருங்க. வசனத்துல தான் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. ஆமென். ஓகே, எரேமியா 47ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. ஜெரேமியா சாப்டர் 47 verse 5. எரேமியா 47ஆம் அதிகாரம் அவருடைய 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். காசா மொட்டையடிக்கப்படும். கவனிங்க, ஒரு 4 months பேக், ஒரு 4 மாசத்துக்கு முந்தி உள்ள ஏதாவது சேட்டலைட் போட்டோஸ் இருந்தா பாருங்க. காசாவை இன்னைக்கு பாருங்க, நல்ல நல்ல கட்டடங்கள் உடைக்கப்பட்டு விட்டது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், காலேஜஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டு, எப்படி நம்ம ஒரு மொட்டை அடிக்கப்படுகிறதோ, ஒரு மரத்தை கவாத் பண்ண எப்படி இருக்குமோ அது போல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அழகை இழந்து முற்றிலுமாய் நொறுக்கி காசா மொட்டையடிக்கப்படும் ஒரு தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேறிவிட்டது. பைபிளை நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை கூட தேவையற்ற வார்த்தைகள் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆமென். காசா மொட்டையடிக்கப்படும். அடுத்த தொடர்ந்து வாசிங்க. அவருடைய பள்ளத்தாக்கிலே அக்ஸ்தலோன் சங்காரம். கீழே பாருங்க, உலகத்துல எங்கேயுமே இல்லாதபடி மைன்ஸ். உலகத்துல சின்ன ஏரியா, பட் உலகத்திலே ரொம்ப தூரமான அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் வச்சிருக்கிறது இந்த காசா தான். அவங்க கண்டுபிடிச்சாங்க, அதனை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் பாருங்க, ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆமோஸ் சாப்டர் 1 verse 7. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். நீங்க பாத்தீங்களா? இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அதனுடைய அந்த நியூஸ் பாத்தீங்களா? அந்த வான்வெளி தாக்குதல் பட்ட போது காசாவில் அப்படியே ஸ்கட் விழுந்த உடனே பயங்கர தீ பிளம்புகள் வரும். எத்தனை பேர் பாத்தீங்க? நான் அந்த வசனத்தை அதனாலதான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நடக்காத சமூகம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது, லேசா நடந்துகிட்டு இருந்தது. காசாவின் மதில்களுக்குள் தீ கொளுத்துவேன், அரண்மனைகளை பட்சிக்கும். ஒரு பில்டிங்ஸ் இப்ப இல்ல, மகா பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறி விட்டது. கர்த்தருக்கு தோத்திரம். ஓகே, இன்னும் கூட 2 வசனம் ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவர் நல்லவர். சகரியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். சகரியா சாப்டர் 9 verse 5. அஸ்தலோன் அதை கண்டு பயப்படும், காசாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடினால் காசாவின் ராஜா அழிந்து போவோம். இன்னைக்கு புரிஞ்சுதுங்களா? காசாவை யார் கண்ட்ரோல்ல வைத்தாங்களோ அவங்க கண்ட்ரோல்ல இப்ப இல்லை. யாருடைய கண்ட்ரோல்ல போயிட்டு தேவனுடைய வார்த்தை முற்றிலும் உண்மை என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா, glory be to God. கவனிங்க, அன்றைக்கு இருந்த 3 கண்டம், 3 கண்டத்துல 12 நாடுகள் இருந்து வேதத்தை எழுதியிருக்காங்க. ஒரே கலாச்சாரம் அல்ல, வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான மொழி,
வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து வேதம் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 40 அல்லது 40க்கு மேற்பட்ட தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஒருவரும் அறிந்தோ ஆராய்ந்தோ தியானித்தோ எழுதினவைகள் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சுத்த தமிழ்ல பேசினா யாரெல்லாம் அவர் எழுத வைத்தார்னா, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் உள்ளவர்களை பயன்படுத்தினார். சாலமோன், தாவீது போன்ற ராஜாக்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். சரியா? நல்ல கேபினட் மினிஸ்டர் லெவல்ல இருந்த தானியேல் போன்ற கேபினட் மினிஸ்டர் லெவல்ல இருந்தவங்களை கொண்டு எழுதினார். ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரிய பர்சனல் பிஏ நெகேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதினார். வேதத்தை கற்று தேர்ந்து அதன்படி செய்து மற்றவர்களுக்கு போதிக்கிற வேதபாரகன் எஸ்ராவை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆசாரிய ஊழியம் செய்த மோசேயை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஏசாயா முதல் மல்கியாவை உள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதினார். புதிய ஏற்பாட்டில் வாசித்தால் சுங்கையிலாக அவளை பணியாற்றி கொண்டிருந்த நல்ல மத்தேயுவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். பைபிள் says Luke is doctor. அலெக்சாந்திரிய பட்டணத்திலே மருத்துவ தொழில் படித்த லூக்காவை கொண்டு கர்த்தர் எழுதினார். பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருந்தா பவுலுக்கு டபுள் PhD கொடுக்கலாமா? அவ்வளவு படித்த பவுலை கொண்டு எபிரேயர் உட்பட 14 நிருபங்களை எழுதினார். ஒண்ணுமே படிக்காம பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆண்டி பேதுருவை கொண்டும் கர்த்தர் எழுதினார். அரசன் தாவீதை கொண்டும் ஆண்டி பேதுருவை கொண்டும் கர்த்தர் எழுதினார். ஒருவரும் அறிந்தோ ஆராய்ந்தோ தியானித்தோ எழுதினவைகள் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள வரலான்னு ஆசைப்படுறேன். ஆமா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தை நல்லா வாசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அதில் இடர்கள் இல்லைன்னு வாசிக்கிறோம். சரியா? ஆமை, நம்ப பண்ண வசனத்தை நினைத்திருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சப்பானி எழுப்பி நடக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசினார்கள். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறார். ஆமென். ஒரு 20 25 வருஷம் இருக்கும். என்னைக்கு கவனிங்க, நான் ஈரோடு பக்கத்துல பவானில ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு நாள் இரவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு ட்ரெயின் பிடிப்பதற்காக 10 மணிக்கு ட்ரெயின், எனக்கு 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். நான் எங்க போனாலும் யாருக்காகவும் சுவிசேஷம் அறிவிப்பது உண்டு. நான் வெட்கப்படுகிறதில்லை. மேடை பேச்சு ஆண்டவர் தந்த வரம். ஆனாலும் இன்றைக்கும் தொண்டு புரிதி கொடுப்பதையும் டிராக்ஸ் கொடுப்பதையும் தனிநபர் ஊழியத்தை நான் நிறுத்திக் கொள்ளவில்லை. அது எங்க போனாலும் யாருக்காகவும் இயேசு பத்தி சொல்வேன். ஆமென். கார்ல எப்பவும் புதிய ஏற்பாடு வச்சிருப்பேன். ஒரு பெட்ரோல் பங்க் போனாலும் அங்கேயும் புதிய ஏற்பாடு கொடுக்கிறது. ஹோட்டல் போனாலும் யாருக்காகவும் சொல்கிறது உண்டு. ஆனால் அந்த 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு. என் பக்கத்துல அழகான ஒரு வாலிப தம்பி இருந்தான். அவனுக்கு இயேசுவின் அன்பை பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து முதல்ல ஸ்மைல் பண்ணேன். நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, அவனை பார்த்து கேட்டேன், தம்பி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணுமே, தம்பி உங்க பேர் என்னன்னு கேட்டேன். உங்க பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் என்கிட்ட 1 மணி நேரம் பேசினான். அதுக்கு பிறகு நான் பேசல, அவன் பேசினான். வாவ், அத்தனை வார்த்தைகளும் தங்க தட்டில் பொறிக்க வேண்டிய அருமை வார்த்தைகள். லிசன் டு மீ. தம்பி உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவன் ஜாஜகான். உடனே எனக்கு புரிஞ்சது, இவன் நம்ம சொக்காரன். உங்களுக்கு புரியலையோ? நன்றி, போ புரியும், வாழ்க. லிசன் டு. உடனே என்னுடைய மத பின்னணி புரிந்து கொண்டேன். நமக்கு தெரியும் இஸ்லாமியன். உங்க பேர் என்னப்பான்னு கேட்டேன். ஜாஜகான்னா. அதுக்கு பிறகு அவன் பேசினா, நான் பதில் சொன்னேன். ரைட்? ஆமா. அவன் கேட்டா உங்க பேர் என்ன? நான் சொன்னேன் என் பேர் சாமுவேல் ஜெபராஜ். ஓகே, நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டான். ரொம்ப ஆக்டிவ் பர்சன், நல்ல அழகா பேசிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன் பாஸ்டர். வேகமா எழும்பிட்டான். இனி அடிக்கிறதுக்கு இல்ல, கை கூப்பி சொன்னான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. சோ ரியல் ஐ அம் ஷாக். ஒரு இஸ்லாமின் வாயிலிருந்து என்ன வந்திருக்கணும்? சலாம் அலைக்கும். நான் திருப்பி சொன்ன அவனுக்கு என்ன சொல்லுங்க? அலைக்கும் சலாம். இதானே? நான் இஸ்ரேல் தேசம் போயிருக்கிறேன். பல நாடுகளில் சில யூதரோடு பேசியிருக்கிறேன். ஒரு யூதனுக்கு கை கொடுத்து பேசினா ஷாலோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷாலோம்னு ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது ஷாலோம்னு முடிப்பாங்க. அது அவருடைய மத பின்னணி. நம்மகிட்ட பேச சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு தோத்திரம், அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு இஸ்லாமின் வாயிலிருந்து பிரைஸ் தி லார்ட்னு வருது. அவனுடைய கண்கள் குளமாயிற்று. அவன் சொன்ன, எங்க அப்பா அம்மா இஸ்லாமியர்கள், எனக்கு ஒரு அண்ணன், அவனும் இஸ்லாமியன், நானும் பிறந்திலிருந்து இஸ்லாமியன். நான் டிகிரி படிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணவன். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையில வாழணுமே, அதனால திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனில வேலைக்கு செய்தேன். அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, அக்கா இல்ல, குடும்பங்கள் எல்லாரும் கைவிட்டது. வேலை செய்வேன், ஆனா மத்த நேரம் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அக்கா கிறிஸ்தவங்க என்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க, அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. என் தாயின் அன்பை அவங்ககிட்ட பார்த்தேன், என் சகோதர சிநேகத்தை அவங்ககிட்ட பார்த்தேன். அவங்க எப்படா வரமாட்டாங்க, எப்ப என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு காத்திருந்தேன். அவங்க பேச 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 எனக்கு இருதயத்தில் ஆறுதல் உண்டாயிற்று. ஆமென். அவருடைய வருகைக்காய் காத்திருப்பேன். அவங்க பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்துல எனக்கு ஒரு நட்பை தந்ததை நினைச்சு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஒரு நாள் ஒரு புத்தகத்தை என்கிட்ட தந்து வாசிக்க சொன்னாங்க. தம்பி,
இதை வாசிங்க. உன் கேள்விக்கு இதுல பதில் இருக்கு, உன் காயத்துக்கு இதுல மருந்து இருக்கு, உன் சந்தேகத்துக்கு இதுல பதில் இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. அது புதிய ஏற்பாடு. எனக்கு பிடிக்கல. நான் ஒரு இஸ்லாமியன், நான் குர்ஆன் நல்லா அறிந்தவன். ஆனால் அவங்க என் மேல வச்ச மரியாதை, அவங்க என் மேல வச்ச கரிசனை, இவங்க ஏன் என்கிட்ட பேசணும், இவங்க ஏன் ஆறுதல் படுத்தணும், இவங்களுக்கு எனக்கு சம்பந்தம். அப்ப இவங்க உண்மையான ஒரு நபர் என்று நான் வாங்கினேன். அவங்க சொன்னாங்க 4 முறையாக வாசிக்க தம்பி, தேவண்ணா நான் பழைய ஏற்பாடு பரவு தரேன்னாங்க. நான் வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை மாறியது. வாசிக்க எனக்கு ஆசையா இருந்தது. அல்லேலூயா. புரியாத காரியங்களை திரும்பி படிக்க ஆரம்பிச்சேன். மொத்தத்துல என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன். அந்நிய பாஷையில் அபிஷேகம் பெற்றேன். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறேன். திருப்பூர்ல திருச்சபையை சொல்லி நான் அந்த சபையின் விசுவாசி என்று சொன்னான். உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சு அவன் சொல்றான் I'm a believer. அப்போ ஸ்டேஷன்ங்கிறத மறந்துட்டான். அவன் கண்களிலிருந்து தாராத்திரையா கண்ணீர் வடியுது. அவன் சொல்ல இந்த கேள்விக்கு கடவுள் எனக்கு பதில் கொடுத்தார், இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் தந்தார். நான் அவனை பார்த்து யதார்த்தமா கேட்டேன். அவனை பார்த்து நான் கேட்டேன், தம்பி எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் நான் பைபிளை ரீட் பண்ண போது இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தைன்னு ஏற்றுக்கிட்டேன். இதுதான் என்னுடைய மாற்றத்துக்கு காரணம் என்றான். கவனிக்கிறீங்களா? நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பைபிளை ரீட் பண்ணும்போது இது மனிதனுடைய வார்த்தை இல்ல, கடவுளுடைய வார்த்தை நம்பினேன். எப்படின்னு கேட்டேன். அவனை பார்த்து கேட்டேன், உன்னை தொட்ட பகுதி எதுன்னு கேட்டேன். என்னை கவனிக்கிறீங்களா? உன்னை தொட்ட பகுதி எதுன்னு கேட்டேன். எதுப்பா உன்னுடைய வார்த்தை தொட்டுச்சு? அவன் ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னான். மத்தேயு 1ஆம் அதிகாரம்னா. ஹலோ, நமக்கு பிடிக்காத அதிகாரம் சொல்லுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 119ஆம் சங்கீதம் கூட சொல்லி பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல குடம் பரிசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிக்கவே மாட்டோம். ஏம்னா ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. இன்னாரை பத்தான் செத்தான் ஜோ எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் பத்தா எனக்கு என்ன. நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துரும் தெரியுமா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை ஒரு தப்பு இல்லாம நம்ம மனப்பாடமா சொல்ல முடியும்னா கை தூக்குங்களேன். இல்ல அங்கதான் இருக்கீங்களா? நம்ம அப்படி மோசமானவங்க கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? பிரதர் ஃப்ரீக்வன்சி கட் ஆகிட்டே இருக்குது. டிஸ்டர்ப் இருந்தா எனக்கு கார்ட் மைக் கூட கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். ஃப்ரீக்வன்சி கட் ஆகிட்டே இருக்கு. ரைட், தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் பேஸ் குறைச்சி கொஞ்சம் கெயின் கொடுங்களேன். பேஸ் குறைச்சி கெயின் கொடுங்க. தேங்க்யூ. செஸ் அல்லேலூயா. கொஞ்சம் வால்யூம் கொடுங்க, மானிட்டர் வால்யூம் கொடுங்க. செஸ் அல்லே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட். கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவன் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் சொன்னா, அங்கிள் மேத்யூ சாப்டர் 1 அப்படின்னா எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப படிக்கிறது பிடிக்கும். நிறைய புக்ஸ் கலெக்ஷன் வச்சிருப்பேன். என்னுடைய பர்சனல் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 2000-3000 புக் வச்சிருப்பேன். நான் பைபிள் டீச்சர். மாறினாதில் நாங்கள் நேரில் பைபிள் காலேஜ் பாடம் எடுக்கிறேன். புதன்கிழமை தோறும் நாங்கள் தியாலஜி நடத்துகிறோம். எனக்கு கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எப்படிடா இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டான்னு எனக்கும் புரியல. எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, அங்கிள் 2000 வருஷத்துக்கு முந்தானே பைபிள் எழுதியிருப்பாங்க. ஆமாம். அன்னைக்கு பேப்பர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம். அன்னைக்கு அகழ்வாராய்ச்சிலாம் இருந்திருக்காதுல்ல. ஆமாம். அப்போ அவன் சொன்னா, இப்ராஹிம் முதல் ஈசா நபி வரை 42 ஜெனரேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணா இது மனுஷனுடைய ஐடியாவில் முடியல. அப்போ கடவுள் சொல்லி கொடுத்தானே எழுதியிருக்கணும். இப்படின்னு நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என் வாழ்க்கையில் மாற்றம் என்றான். எத்தனை பேர் புரிஞ்சது? புரியலையோ? புரிய வைக்க தானே வந்திருக்கேன். ஆண்டவர் நல்லவர். ஓகே, கொஞ்சம் பதில் சொல்லுவீங்களா? நான் சொல்றதுல கொஞ்சம் என்னோடு இணைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவீன காலத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாம் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்முடைய உலகம் எங்கே போய் முடியுமோ எப்படி முடியுமோன்னு தெரில. ஆனால் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம். உலகம் தப்பாக போயிட்டு இருக்கு. ரைட். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களை சரியாக ஓட வச்சிருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பதில் சொல்லுங்களேன். படிப்பில் நம்ம ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறோம். சிவிலைசேஷனில் நம்ம டாப்பில் போயிட்டோம். எல்லாத்துலேயுமே டாப்பில் போயிட்டோம். ஆனால் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். தோத்துறோம். ஆமாம். இன்றைக்கி சேட்டலைட் யுகத்தில் உட்காந்துருக்கோம், கம்ப்யூட்டர் யுகத்தில் உட்காந்துருக்கிறோம். எல்லாமே வித்தியாசமாக போயிட்டுருக்கு. உங்களை பார்த்து பதில் சொல்லுங்க. சிந்திச்சு பதில் சொல்லுங்களேன். உங்கள் அம்மாவில் அந்த அம்மா ஆயாவா பாட்டியா எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒன்றும் தெரியல. எங்கள் ஊரில் பாட்டின்னு சொல்லுவோம். உங்களை ஆயாவா பாட்டியா? சரி, ரைட். உங்கள் பாட்டிக்கு பாட்டி. உங்கள் அம்மாவிலிருந்து 6 தலைமுறை சொல்ல முடியும்னா கை தூக்க நான் தலை வணங்குறேன். என்ன ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நாவ். என்ன அமைதியாக உட்காந்துருக்கீங்க? தெரியாதுங்களையோ சொல்ல முடியாதுங்களா? என்ன சொல்ல வாரீங்க?
உண்மையை சொல்லுங்க. நீங்க ஐயா மாதிரிலாம் சொன்னாலும் சொல்லுவீங்க. நீங்க அப்படி சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் தெரியுது. உங்க அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தாவுக்கு தாத்தா நல்ல பாசைகளை சொன்னா கிழவன் ஒரு 5-6 தலைமுறை சொல்ல முடியும்னா கை தூக்கு பார்ப்போம். இன்னும் ஒண்ணுமே பேச மாட்டேங்க. ஐயா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? பதில் சொல்லுங்க. முடியாது. இப்போ சொல்லுங்க பதில். எனக்கு நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல அறிவு இருக்கு, ஆனா 6 தலைமுறை சொல்ல முடியலையே. 2000 வருஷத்துக்கு முந்தி ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை சொல்ல முடியுமானால், ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை லூக்காவிலே 76 தலைமுறை சொல்ல முடியுமானால், நம்முடைய கையில் இருக்கிற வார்த்தை சுத்தமான தேவனுடைய வார்த்தை. பைபிள் இஸ் a purely word of God. ஆமென் சொல்லுங்க. ஆனால் தாவீது சொல்கிறார், என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஆமென். பைபிளை நல்லா நேசிக்கணும், சரியா? நல்லா வாசிக்கணும், யோசிக்கணும், உபதேசிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அல்ல குடும்ப ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால வருஷத்தின் ஆரம்பத்திலே நீங்க இப்படி நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி தந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா? ரொம்ப தெரிந்த பகுதி. கடந்த நாட்களில் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு பகுதியை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரொம்ப தெரிந்த பகுதியை உங்களோடு பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்வீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா சாப்டர் 64 verse 3. ஏசாயா 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு இணைந்து வாசிக்க நான் அன்போடு கேட்கிறேன். ஏசாயா 64:3. ஆண்டவர் நல்லவர். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? பக்கம் சொல்ல முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வைத்திருக்கிற ரெஃபரன்ஸ் பைபிள் நல்ல பேஜ் என்னால் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஐம் சாரி. சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. ரொம்ப தெரிந்த பகுதி, பேச ஆசைப்படுறேன். ஒன்ஸ் அகைன் வாசிக்கலாமா? ஆமா. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர், உடைய சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயிற்று. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடி. பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஸ்தாபனம், நல்ல சபை, நல்ல மூத்த பரிசுத்தவான், அனுபவமுள்ள ஒரு அப்போஸ்தலன், ஒரு வாஞ்சை உள்ள தரிசனம் உள்ள நல்ல தேவ மக்கள், இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய கர்த்தர் கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. எந்த விதத்திலும் என்னுடைய சுயமோ என்னுடைய அறிவோ வெளிப்படக்கூடாதப்பா, நீங்க வெளிப்படணும். வார்த்தையாய் நிற்கிறேன். பிரயோஜனமானவர்களை போதிக்கிற கர்த்தர் ஆண்டவரை சிறுவர்களோடு பேசுங்க, வாலிபரோடு பேசுங்க, வயோதிபர்களோடு பேசுங்க, என்னோடும் பேசுங்க, எங்களோடும் பேசுங்கப்பா. தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றுமே. லீதியாளின் உள்ளங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திறக்கப்பட்டது போல இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காய் அவருடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நீர் அந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய காலத்துக்கும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சில தடைகள் மாறுபடி ஜெபிக்கிறோம். நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். God is good. பழைய ஏற்பாட்டில் 66 புத்தகம், மொத்த பைபிளில் 66 புஸ்தகம், இந்த ஏசாயாவில் 66 அதிகாரம். பாருங்க, இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா, இயேசுவின் பெயர், இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் ஊழியம், இயேசுவின் காயம், இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 சரசாட்சி, பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை அடையாளம், இவை எல்லாவற்றையும் மிக தெளிவாய் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. என்னை கவனிக்கிறீங்களா?
இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தைய எல்லாத்தையும் சொல்லிட்டார். நீங்க சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு எழுதியிருக்கிறது. ஓகே, லிசன் டு மீ. அப்படின்னா உடனே பரிசுத்தவான்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். இயேசுவை பத்தி ஃபுல்லா சொல்றது பூரண சுவிசேஷம். அப்ப இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தையே ஏசாயா எல்லாத்துக்கும் சொன்னதுனால இது பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம், the gospel of Old Testament சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த 64ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 64ஆம் அதிகாரத்தை ரெண்டா பிரிங்க. கம் ஆன் லிசன். இந்த ஐசாயா சாப்டர் 64 இது ரெண்டா பிரிக்க போறோம். அதாவது 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் ஒரு பகுதியும், 9, 10, 11, 12 இது ஒரு பகுதி, ரெண்டா பிரிச்சிடலாம். சரியா? அந்த முதல் பகுதி என்ன? முதல் பகுதி என்ன? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். அடுத்த 9, 10, 11, 12 மன துயரங்களில் சபை ஜெபிக்கிறது. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். அந்த அதிகாரத்தை ரெண்டா பிரிச்சா, ஜெபம், சபை ஜெபிக்க வேண்டும். தோத்திர குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், சபைக்கு தேவை ஜெபம், விசுவாசிகளுக்கு தேவை ஜெபம், ஊழியர்களாக எங்களுக்கு தேவை ஜெபம். தோத்திரம். இன்றைக்கு அரசியலுக்கு தேவை ஜெபம், இன்றைக்கு அதிகாரிக்கு தேவை ஜெபம், இன்றைக்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், யாரோ செய்ய முடியாத ஜெபம் செய்யும், என் மூளை அறிவு செய்ய முடியாத முழங்கால் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். ஆதி சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை வளர்ந்தது ஜெபத்தில், ஆதி சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை உயர்ந்தது ஜெபத்தில். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேசலாம், ஆயிரங்களை பேசலாம். அல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம். ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்கிறார், ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தேவனுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தேவனை பயன்படுத்திக் கொள்கிறான், ஜெபிக்கிறவனை தேவன் பயன்படுத்துகிறார். கவனிங்க, தவறான உபதேசம் நிறைய தாண்டவமாடுற காலம் மலிஞ்சு போச்சு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலிஞ்சா சந்தைக்கு வரும் அப்படின்னு. இப்போ நிறைய யூடியூப்லையும் எல்லாம் சந்தையில் வந்திருக்கு. இப்போ எல்லா சரக்கும் சந்தையில் வந்திருக்கு. ஒர்ஷிப்ங்கிற போர்வையில் நான் கொஞ்சம் கடினமாக பேசுகிற ஆளு, ஆர்ப்பாட்டமும் தப்பாட்டமும் வந்திருக்கு. மிதிச்சு தள்ளுறதுக்கு நீ ஆட்கள் இல்லை இன்னைக்கு. ஹலோ, ஏசுநாதர் டான்ஸ் ஆடலையே, பவுல் டான்ஸ் ஆடலையே, பேதுரு டான்ஸ் ஆடலையே, பெந்தெக்கோஸ் 4 பிற்பாடு டான்ஸ் ஆடலையே. தோத்தர் துணிகரமா சினிமா மாதிரி ஒருத்தன் டான்ஸ் ஆடனா அவன் தலையில் இருக்கிறது பரிசுத்தாவி கிடையாது. திட்டமாய் சொல்லுவேன், இந்த ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். கடிந்து கொள்றதுக்கு நீங்க ஆட்கள் இல்லை இன்றைக்கு. இவங்களெல்லாம் கவனிச்சு பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். என்ன தெரியுமா? எல்லாம் பாசிட்டிவ் மெசேஜ். பாசிட்டிவ் தப்பு இல்லை, பைபிள்ல நெகட்டிவ் இல்லை, பேலன்ஸா இருக்கணும். இம்மைக்குரிய பிரசங்கங்கள் எல்லாம் பாசிட்டிவ், எல்லாம் பாசிட்டிவ். மோட்டிவேஷன் ஸ்பீச், மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றதுக்கு நான் தேவையில்லை, மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறதுக்கு என் பைபிள் தேவையில்லை. அதுக்கு செக்குலரா நிறைய பேர் கடவுள் வச்சிருக்கிறார். இன்னும் ஒண்ணுமே பேச மாட்டேங்க. ஆனா இப்படி எல்லாருமே அமைதியா இருந்தா ஒரு வீட்லயுமே சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, உங்க அமைதியை பார்த்தோன்னு ஒரு வசனம் ஞாபகம் வந்துட்டு, வெளிப்படுத்தல் 8:1, பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதியில் உண்டாயிற்று. உங்கள் பசுமலை நல்ல சமாரியின் சபையில் ஒரு முத்திரை உடைத்த போது பரலோக சாயல்கள் வெளிப்பட்டதுக்காக கர்த்தரை தோத்தரிக்கிறேன். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாம் மோட்டிவேஷன், எல்லாம் பாசிட்டிவ். அப்படியே வாட்ச் பண்ணி பார்த்தேன், அப்படியே வாட்ச் பண்ணி பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜெபம் குறைஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? ஆராதனை என்கிற போட்டத்தில் ஆர்ப்பாட்டம். தோத்திரம். இன்னைக்கு உபதேசம் இல்லாமல் உளறல்கள். எப்படியும் வாழலாம், கிருபை தப்பு இல்லை, ஆனா ஹைப்பர் கிரேஸ்ங்கிற உபதேசம் தவறு. செழிப்பு தப்பல்ல, பேலன்ஸ் இல்லாம பேசுறது தவறு. தோத்திர வாக்குத்தத்தங்கள் தப்பு இல்ல, ஆனா கண்டிஷன் இல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பது தவறு. அவங்க லைஃபையும் ஊழியத்தையும் கவனிச்சு பார்த்தா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, முழங்காலுக்கு முக்கியத்துவம் இல்லை. நல்ல கவனிங்க. தோத்திரம். ஜெபம் கட்டாயம் தேவை. இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார், ராத்திரி போய் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து இருட்டோடு அதிகாலை போய் ஜெபித்தார். லூக்காவில தேடி வாசித்து பார்த்தேன். தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இயேசுநாதர் baptism to crucify, ஞானஸ்தானம் முதல் சிலுவை வரையிலும் இயேசு அநேக இடத்தில் ஜெபித்ததை நான் பார்த்தேன். நம்முடைய ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, தனி ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, முழு இரவு ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, அதிகாலை ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, போராட்டங்கள் வரும்போது மாதிரி இயேசு கிறிஸ்து, 10-12 பேரை தெரிந்தெடுக்கும் போது சுயமாய் தெரிந்தெடுக்காமல் இரவு ஃபுல்லா ஜெபித்து தெரிந்தெடுத்தார்.
நல்ல கவனிங்க, சபை ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புது வருஷத்தினுடைய ஜெப நேரங்களை அதிகப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுமா? ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தகப்பன் தாயோடு உள்ள உறவு. நம்ம நேரம் எடுத்து அப்பா அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச மாட்டோம். நம்ம பிறந்தது அமெரிக்காவில் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கோம். ஹலோ, அமெரிக்காவில் தான் அப்பா அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணி கேட்டுட்டு போகணும் பேசுறதுக்கு. இங்கே அப்படி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பவும் அப்பாட்ட பேசலாம், எப்பவும் அம்மாட்ட பேசலாம். அதுதான் ஜெபம். ஒரு தாய் தகப்பனோடு ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு தான் தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவு. ஆமென். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நம்ம செய்திக்குள்ள போலாம். அப்ப என்ன முதல் பகுதி மட்டும் இன்னைக்கு பேசலாம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. ஜெபிக்கிற சபையில தான் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். Glory to God. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் எப்படி ஜெபம் பண்றாங்க? ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம். என்ன? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர். எப்படி அந்த ஜெபத்தினுடைய வார்த்தைகளை பார்த்தீங்களா? சூப்பர்ல. எப்படி சபை ஜெபிக்கிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த சபை எப்படி ஜெபிக்கிறது? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. தேவனை எப்படி அறிஞ்சிருக்காங்க? தேவனை எப்படி அறிக்கையிடுகிறார்கள்? தேவனை எப்படி விசுவாசிக்கிறார்கள்? தேவனை எப்படி நம்புகிறார்கள்? அவருடைய இருதயத்தில் இருந்த ஆழமான வெளிப்பாடு என்ன? அவர்கள் இருதயத்தில் இருந்த ஆழமான வைராக்கியம் என்ன? ஒரு ஜெபிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். நாங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான காரியத்தை நீர் செய்கிறவர். 3 காரியத்தை சொல்றேன். நம்பர் 1, எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். நம்பர் 2, எதிர்பார்த்தேன் நடக்கல. ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். ஆமென். நல்ல கவனிங்க. சாட்சி சொல்லுவோம். என் வேலையில் எதிர்பார்த்தேன், என் வியாபாரத்தில் எதிர்பார்த்தேன், என் தொழிலில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். நான் எதிர்பார்த்ததை தேவன் செய்தார். தவறல்ல. வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். Jeremiah chapter 29 verse 11. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதவைகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி நான் நினைச்சிருக்கிறேன். அதை கட்டாயம் செய்வேன். தீமைக்கல்ல நன்மை. எரேமியா 29:11 29 verse 11. அப்ப எதிர்பார்த்ததை கர்த்தர் செய்தார். இது ஒரு கூட்டம். இன்னைக்கு சாட்சி சொல்ல சொன்னா எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? சாட்சி கூட்டமா மாறிடும். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்தேன், உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். விசுவாசத்தோடு எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். நம்பிக்கையோடு எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். என் பிள்ளை திருமணத்தில் எதிர்பார்த்தேன் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. என் வேலையில் எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். தவறல்ல. ஹல்லேலூயா. எதிர்பார்த்ததை செய்கிற கர்த்தர். இனி ஒரு கூட்டம் இருக்கு. இவர்கள் விசுவாசிகள், இவர்கள் நல்லவர்கள். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கல. ஏன் அவங்களுக்கும் புரியல. நான் எதிர்பார்த்தது நடக்கலையே, ஏன் இந்த காரியத்தை நடக்கல, ஏன் வீடு கட்ட முடியல, ஏன் இந்த இடம் வாங்க முடியல, ஏன் வேலையில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை, எதிர்பார்த்தே நடக்கவில்லை என்கிற அங்கலாய்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. வாசிக்கலாம். புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். Lamentation chapter 4 verse 17. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயிட்டு. கவனிங்க, எங்களுக்கு உதவி, சகாயம்னா உதவி, எங்களுக்கு இன்னும் சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததினால் எங்கள் கண்கள் பூத்து போயிட்டு. இது யார் தெரியுமா? நான் எதிர்பார்த்தேன் நடக்கல. என்னை கவனிக்கிறீங்களா? நான் ஐயோ எதிர்பார்த்தேன் நடக்கலையே. எதிர்பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நான் அழுது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எதிர்பார்த்து நடக்கல. ஏன் நடக்கலன்னு அடுத்தால இருக்குது. அவர் எதிர்பார்த்த கட்டாயம் செய்வார். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கே? மனிதரா தேவனா? பைபிள் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதரை நம்புகிறதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுகிறதுக்கு எம்மாத்திரம். பைபிள்ல நடுவார்த்தை 118 மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். உறவினர்களை எதிர்பாராதீர்கள், நல்ல நண்பர்களை எதிர்பாராதீர்கள். உறவினர்களை நேசியுங்கள், பெற்றோரை நேசியுங்கள், நண்பரை நேசியுங்கள், கனம் பண்ணுங்கள். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதன் அல்ல. நமக்காக மரித்து அடக்கமானப்படும் உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை எதிர்பாருங்கள். வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா.
அதனால சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க. நாங்கள் ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்? ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். உறவினர்களை நேசிங்கள், நண்பர்களை நேசிங்கள், உங்களுடைய அண்டை ஏலகத்தை நேசிங்கள். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு மனுஷன் மேல இருக்கக்கூடாது. தரணும்னு நினைச்சாலும் அந்த மனுஷன் தர முடியாம ஆயிரும். ஹலோ, எதிர்பார்த்த மனுஷன் நேத்து இருந்தவன் நாளைக்கு இருக்க மாட்டான். நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதர்கள் அல்ல. ஏன் எதிர்பார்த்து நடக்கல தெரியுமா? எனக்கு அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் வேலை வாங்கி தந்துருவாரு, நல்ல மனுஷன், அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வாரு. செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும். கர்த்தரே சில நேரம் அடைச்சிருவார் வெளியே. அல்லேலூயா. மனுஷன் கதவை அடைச்சாதான் தேவன் கதவை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அவ எதிர்பார்த்து நடக்கல. இது ஒரு கூட்டம். ஏன் நடக்கல? நாங்க ரட்சிக்க மாட்டாத ஜாதிகளுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு திருந்திக் கொள்ளுங்கள். என்னுடைய எதிர்பார்ப்பு மனிதன் அல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர். அப்ப நம்பர் 1, எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எதிர்பார்த்தேன் நடக்கல. இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தில் தான் உள்ள போறோம். எதிர்பார்த்து நடந்திருக்கலாம், பரவாயில்ல. எதிர்பார்த்து நடக்காம கூட இருக்கலாம், அதுவும் பரவாயில்ல. ஆனா மூணாவது என்ன தெரியுமா? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்கிற ஆண்டவர். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், எதிர்பாராத காரியத்தை செய்கிற ஆண்டவர். நீங்க சொல்லுவீங்க, ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பிள்ளை வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். நான் ஒரு காலத்தில் எதிர்பார்த்து சோர்ந்து போனேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த உயர்வை கர்த்தர் தந்தார். இந்த 2024 நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வேறு தூரத்தில் இல்லை, ஆரம்பத்தில் தேவன் அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். எதிர்பாராத காரியத்தை செய்கிற ஆண்டவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். ஒரு அதிகாரத்தில் உங்களை இழுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ரொம்ப தெரிந்த பகுதி. இதிலிருந்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். Glory to Master, glory to God. ஓகே, கம் ஆன். எடுத்துட்டீங்களா? எடுத்து வச்சிருங்க. தேவையான மட்டும் நம்ம வாசிக்கலாம். கவனியுங்கள். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை. அவர்களே சொல்லுங்க ஹல்லேலூயா. கவனிங்க. நம்முடைய செய்தி என்ன? இன்றைக்கு ஆண்டவர் தரப்போகிற வார்த்தை என்ன? கர்த்தர் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறார். அன்னைக்கு ஜெபிக்கிற சபைக்கு ஆரம்ப நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த சபை எப்படி ஜெபிக்கிறது? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எப்படி செய்ய போகிறார்? எதிர்பார்த்து சோர்ந்து இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், 2023 இது நடக்கலையே, நடந்திருக்கும்னு நினைச்சேன், போன மாசத்துல நடக்கும்னு நினைச்சேன், நடக்கலையே, போன வருஷத்துல நடக்கும்னு நினைச்சேன், நடக்கலையே. சோர்ந்து போனீர்களோ, பயந்து போனீர்களோ, கலங்கி போனீர்களோ? உங்க வாழ்வில் எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஓகே. இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்றால் நமக்கு நல்லா தெரியும். அந்த எருசலேம் தேவாலயம், அங்கே தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது. ஜெபிக்க பேதுரு யோவான் வருகிறார்கள். வயது 40. 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எத்தனை வருஷம் பிச்சை எடுத்தான்னு தெரியல, ஒரு 35 வருஷம் எடுத்துக்கலாம் புரியறதற்காக. ஒரு 30-35 வருஷம் பிச்சை எடுத்த ஒரு மனுஷன். அவன் ஏன் பிச்சை எடுத்தான்? சப்பானி. அவன் தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே அவன் சப்பானியாக இருக்கிறான். தோத்திரம். பேதுரு யோவான்ற எதிர்பார்த்தான். அவங்க என்கிட்ட இல்லைன்னாங்க. இயேசுவின் நாமத்தில் தூக்கி விட்டாங்க. அவன் சுகமானான். சுகமாகி தேவாலயத்தில் போய் கர்த்தரை ஆராதித்தான். இதுதான் செய்தி. இதில் ஆண்டவர் கடந்த நாளில் என்னை ஆசீர்வதித்த, என்னை தொட்ட, எனக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. 1 by 1 அப்படி உள்ள போலாமா? அங்கே வாசிக்கிறோம். தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? 1ல இருந்து வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் எப்படி எப்படி சொல்லுங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் எங்கே போனார்கள்? தேவாலயத்துக்கு போனார்கள். நம்ம நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். எல்லாருக்கும் வீடு இருக்கு, எல்லாருக்கும் வசதிகள் இருக்கு, ஆன்லைன்லாம் இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கட்டும். ஜெப வீடு என்பது சத்தியம். எப்படி ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடு, அந்நியோன்யம், அப்பமிடுதல், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல், இதெல்லாம் சத்தியமோ, சபை கூடி ஆராதிப்பதும் சத்தியம்.
வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். அவங்க எங்க போனாங்க? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு என்ன செய்தார்கள்? போனார்கள். அன்னைக்கு தேவனுடைய ஆலயம் ஒன்று, எருசலேமில் தான் பெரிய ஆலயம் இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் சின்ன சின்ன சினகாஸ், சின்ன சின்ன ப்ரேயர் ஹால்ஸ். சரியா? அப்போ எல்லாரும் முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ், முக்கியமான சாக்ரிஃபைஸ், முக்கியமான எல்லா நிகழ்வுகளுக்கும் எங்கே தான் வந்தாகணும்? தேவாலயத்து தான் வரணும். அல்ல கவனிங்க, இல்லை சார். அப்போது உங்களுடைய ஜெபம் கரெக்டாக இருக்கணும், ஜெபம் சரியாக இருக்கணும். உங்களுடைய தனி ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். சிலரால் ஜெபிக்க முடியல, ஜெபிக்கிறது முழங்கால் பட ஏதாவது வேலை வந்துடுது, டயர்டு வந்துடுது, தூக்கம் வந்துடுது. உங்கள் ஜெபம் சக்ஸஸாக இருக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் சிஸ்டர், உங்களுடைய ஜெப நேரம் இது எப்படின்னு உங்கள் கணவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐயா, உங்களை பார்த்து சொல்கிறேன், இது என் புருஷன் ஜெபிக்கிற நேரம் உங்கள் மனைவிக்கு தெரியணும். பெற்றோராகி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், இது எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிற நேரம். உங்கள் ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும், இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இவங்க ஜெபிப்பாங்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? ஊழியர்களாகிய எங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும், இது எங்கள் பாஸ்டர் ஜெபிக்கிற நேரம். அப்படி இல்லைன்னா ஸோ இன் சம்திங் எல்லாம் தெரியுதுல, சாப்பிட்ற நேரம் தெரியுது, ட்ராவல் பண்ணுற நேரம் தெரியுது, ஜாபுக்கு போகிற நேரம் தெரியுது, ஏன் ஜெபிக்கிற நேரம் தெரியல? நேரம் கிடைச்சா ஜெபிப்போம், அல்ல நேரம் எடுத்து ஜெபிக்கணும். சரியா? உங்க ஜெபம் சக்சஸா மாற 3 சொல்றேன். ஒன்னு ஜெப நேரம், சொல்லுங்கள். திட்டமிடுங்கள், சொல்லுங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் ஜெப நேரம். எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருக்குமா? இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. டைம் வைக்கிறோம்ல. நேற்று நான் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் 12 அலாரம் வச்சு எழும்புறேன். காலையில் 4:45 அலாரம் வச்சு எழும்புறேன். நான் ஒரு திட்டம் பண்ணுறேன், 6 o'clock கிளம்பணும். ஒருவேளை 6:30 ஆனால் கூட ஒரு 9:30 நம்ம திருமங்கலம் போயிடலாம். ட்ராவலுக்கு ஒரு டைம் வைக்கிறோம். இட்ஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. ட்ராவல் ரொம்ப நல்ல பிளசண்டாக இருந்துச்சு. 9 நான் வந்துட்டேன் திருமங்கலம். ஒரு எல்லாத்துக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, ஏன் ஜெபத்துக்கு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? ஜெபத்துக்கு நேரத்தை திட்டமிடக்கூடாது? உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் சொல்கிறேன், உங்கள் ஜெப வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா ஒன்று ஜெப நேரம். எல்லாரும் சொல்லுங்கள். உங்களுக்கு எது டிஸ்டர்ப் இல்லாத நேரம், அந்த ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். 2 அது ஜெபிக்கிற இடம். சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அறையாக இருக்கலாம், ஒரு பாய் போடுற இடமா இருக்கலாம், தட்ஸ் ஓகே. ஜெபிக்கிற ஒரு இடத்தை உண்டாக்குங்கள். நீங்கள் அங்கே போனோன்னா உங்கள் மூடு மாறும். ஒரு அட்மாஸ்பியர், ப்ரேயர் அட்மாஸ்பியர் அங்கே வரும். ரைட்? ஜெபிக்கிற ஒரு இடத்தை திட்டமிடுங்கள். நம்ம யோசிக்கிறதே இல்லை. பாருங்க, இயேசுவை அறியாத மற்ற மதத்தினரை சிலர் நல்ல நண்பர்களை பார்த்திருக்கிறேன். தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் கடவுளை தொழுது கொள்ள பூஜை அறைகளை வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு பெட்ரூம் கட்டின மாதிரி ப்ரேயர் ரூம் வச்சிருக்கீங்க? ஹலோ, நம்ம அதை யோசிக்கிறது இல்லை தெரியுமா? 2 பெட்ரூம், அதில் மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் வந்து பெரிய சொல்லுங்க, பெரிய கிச்சன், நல்ல டைனிங் ஹால் எல்லாம் வச்சுருப்போம். ப்ரேயர் ரூம் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை தெரியுமா? சிலர் வீட்டை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், ப்ரேயர் ரூம் அவ்வளோ அழகாக இருக்கும். 4 பேர் உட்காந்து ஜெபிக்கலாம். ஒரு கார்பெட், ஒரு சின்ன டீப்பா, ஒரு ட்ரம், விசுவாசிகள், ஒரு டேமரின். அதை பார்த்தோன்னே எனக்கு அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம யோசிக்கிறதே இல்லை. எங்கேயும் ஜெபிக்கலாம், ப்ரேயர் ரூம் ஜெபம்லாம் தான் ஆண்டவர் கேட்பார் அப்படிலாம் நான் சொல்ல, ஐம் சாரி, தப்பாக மாறிடும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது பைபிளை வாசிக்கிறோம், அவர்கள் ஆற்று ஓரத்திலே வழக்கமாய் ஜெபித்தார்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆதி தி ஏர்லி சர்ச் ஆரம்பிக்கும் முன்பதாக வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்தை வைத்தார்கள். 2 ஒரு ஜெபிக்க சில கருவிகளை, உபகரணங்களை கொண்டு போங்கள், செல்போன் தவிர. ஹலோ, நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். நம்ம என்னைக்கு ஜெபிக்க நினைக்குமோ அன்னைக்கு தான் கால் அதிகமாக வரும். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, ஆமாம், தேவனிட்ட இருந்து மெசேஜ் எதிர்பார்த்தா அன்னைக்கு தான் நமக்கு அதிகமான மெசேஜ் வரும். அதனால் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுருங்க, பைபிள் கொண்டு போங்க. சில நேரம் ஆண்டவர் வாசிக்க சொல்லுவார், பாட்டுப்பூ கொண்டு போங்க. சில நேரம் பாடுறதுக்கு தேவ ஆவியானவர் தூண்டுவார். சில நேரம் சில காரியங்களை கற்று பேசுவார். ஒரு பேனா வச்சுடுங்க, எழுதி கொள்ளலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? லிசன் டு மீ. ஹலோ, இங்கெல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமென். சில ஜெபக்குறி புத்தகங்களை கொண்டு போங்க. ஆண்டவர் பாரப்படுத்தும் போது ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபம் சக்ஸஸாக மாற ஒன்று ஜெப நேரம் திட்டமிடுங்கள். 2வது ஜெபிக்கிற ஒரு இடத்தை திட்டமிடுங்கள். 3வது ஜெபிக்கிற சில கருவிகளை வையுங்கள். எதுக்கு நான் அதில் பாரத்தோடு பேசுறேன் தெரியுமா? உங்களுடைய ஜெப நேரம் எப்படி ஆகிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏர்லி மார்னிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கனால ஏர்லி மார்னிங் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தோற்று எவ்வளவு ட்ராவல் பண்ணாலும், எவ்வளோ நேரம் வீட்டுக்கு வந்தாலும் 4:45 கிளம்பிடுவேன். நான் தான் போய் சர்ச்சை திறப்பேன். எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா நாள் காலையிலும் மார்னிங் டிவோஷன் வச்சுருக்கிறேன். தோற்றுரும், அது ஏன் ஆசீர்வாதத்துக்காக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்னோட சேர்ந்து 10, 15, 20 பேர் டெய்லி ஆராதிப்பாங்க. அவங்க போன பிற்பாடு காஃபி கொடுத்துருப்பி நான் மறுபடியும் உட்காந்துருவேன். 7 மணிக்கு தான் வெளியில் வரணும்னு தீர்மானிச்சிருக்கேன். சில நாட்களை தவிர அப்படி உட்காந்துருவேன். ஏன்னா ஓட ஆரம்பித்தா பிஸி ஆயிடுவோம்.
காலை நேரம் கர்த்தருக்குரியதாய் மாறட்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் வசனம் அப்படித்தானே சொல்லுது, காலையிலே நமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஜெப நேரத்தை முக்கியப்படுத்துங்கள், ஜெப நேரத்தை முக்கியப்படுத்துங்கள். சில நேரம் கிறிஸ்மஸ் வந்திருக்கு, நியூ இயர் வந்திருக்கு, நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பலூன் கூட உடையாமல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பலூன் தான் வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. சிலர் நியூ இயர் சர்வீஸில் வெடிச்சிக்கிட்டு இருக்கோம் டப்பா டப்பான்னு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பரவாயில்ல, வெரி குட். சில நேரம் கேட்பீங்க தெரியுமா, என் பிள்ளைகள்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லட்டுமா, நான் ஒரு சங்கீதம் வாசிக்கட்டுமா? தப்பு இல்லை, நல்லது, உங்களுடைய சந்தோஷத்துக்கு நன்றி. என் சபையில் அப்படி தான், நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி 1 hour டைம் கொடுப்பேன், 9 to 10. அந்த 1 hour பார்த்தீங்கன்னா யூத் பாடுவாங்க, கிட்ஸ் பாடுவாங்க, ஃபேமிலி பாடுவாங்க. 10 o'clock எக்ஸாக்ட்லி ஆரம்பிச்சிருவோம், தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுப்போம் சபையில். ஒன் மேன் ஷோ நான் பண்ணுறதில்ல. எத்தனை பேர் கிருபை இருக்குதோ எல்லாரும் பயன்படலாம். ஆனால் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் கர்த்தரனை பாரப்படுத்தினார், சபைக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன்னு கேட்டு சபையில் வந்து உபவாசம் பண்ணாங்க மட்டும் கை தூக்கும் பாபு. நீங்கள் கையே தூக்கப்படான்னு தீர்மானத்தில் வந்தீங்களா? எனக்கு ஒன்றுமே விளங்கலையே. என்ன நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை. ஆனால் கேட்போம், என் பேத்தி நல்லா பாடுவா, ஒரு பாட்டு கொடுப்பீங்களா? தப்பு இல்லை. ஆனால் ஜெபிக்கிறேன்னு நினைக்க வந்து கேட்டிருக்கீங்களா? ஜீவனே அங்கெல்லாம் இருக்கு, எல்லாம் வல்லமை வெளிப்பட ஜெபம், நம்ம அது யோசிக்கிறதே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. என் சபையில் அறிவிப்பு நேரத்தில் இதை மறக்காம செய்வேன். என்ன செய்வேன்னா, வாரத்தில் ஒருத்தர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, சபைக்காக பெயர் சொல்லணும், கை தூக்குவேன். இன்னைக்கு திங்கக்கிழமை ஜெபிக்கிறது யார், செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறது யார், உடனே கை தூக்குவோம், பெயர் எழுதுவோம், அவங்களுக்கு ஜெப குறிப்பு அடிச்சு கொடுப்போம், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இப்பொழுதாக. கடைசி சனிக்கிழமை 12 hours ஜெபிக்கிறதுக்கு கை தூக்க சொல்லுவோம். வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணலாம், வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்து முக்கியம். ஓகே, நம்ம உள்ள வந்துடலாம். அப்போ ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவான் எங்கே வராங்க? தேவாலயத்து வராங்க, ஜெபிக்க தேவாலயத்து வராங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஜெபத்துக்கு எல்லாத்திலும் முக்கியத்துவம் கொடுங்க. எந்த காரியமானாலும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஓகே, காட் இஸ் குட். அப்போ இவன் 40 வயசு பார்த்தீங்களா, ரொம்ப வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆலயத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆலயத்தில் நிறைய வாசல் உண்டு. இவன் அலங்கார வாசலில் வெளியில் உட்கார்ந்துருக்கிறான். சர்ச் போகிறவங்கலாம் பிச்சை கொடுப்பாங்க, நல்ல அனுபவம், நல்ல தர்மம் கொடுக்குறது நல்ல அனுபவம். தர்மம் தலையை காக்கும்பாங்க. ஆமாம், நம்மகிட்ட யாராவது கை நீட்டினா உங்கள்கிட்ட 10 ரூபா 5 ரூபா கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருங்க, இல்லாட்டி ஒன்றும் சொல்லாதுங்க. அவனை கை இருக்கலாம் கால் இருக்கலான்னு பேசாதுங்க. அவன் மான மரியாதை சூடு சொரணை ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுக்கிறான். உங்களுக்கு 10 ரூபா கொடுக்க வக்கு இல்லாமல் அவன்கிட்ட அவனை கை இருக்கலாம் கால் இருக்கா அப்படின்னு பேசினா அவன் பிச்சைக்காரன், நீங்கள் தம்மக்காரங்க, ரைட்? 10 ரூபா கொடுக்க வக்கு இல்லை மாதிரி அவங்ககிட்ட வேற என்ன டிஸ்கஸ் பண்ணுறது? அவன் பிச்சை எடுத்துகிட்டு போகிறான், நல்லதுக்கு செஞ்சு போகிறான், கெட்டதுக்கு செஞ்சு போகிறான். ஓகே, பின்னால் வரும்போது பேசுகிறேன். தர்மம் செய்யணும், அது ஒரு அனுபவம். அதனால் வழிபாட்டு தலங்களில் இன்றைக்கும் பார்த்தா அங்கே சில ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள் உட்காந்து பெக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது தப்பு இல்லை. இவன் ரொம்ப வருஷமாக உட்காந்துருக்கான். தமிழில் 2 வார்த்தை பார்த்தேன்ல, தமிழில் 2 வார்த்தை படித்தேன், ஒட்டுண்ணி சாருண்ணி. ஹலோ, இவன் யார் தெரியுமா? சர்ச்சை ஒட்டி வாழ்கிற ஒட்டுண்ணி. இவன் பிச்சை எடுக்கிறத சார்ந்து வர்ற அவன் குடும்பம் சாருண்ணி. ஹலோ, இவன் ஒட்டுண்ணி, அவன் குடும்பம். என்ன ஒன்றுமே பேச சிரிக்கவே மாட்டேங்கல. இது தப்பா? சிரிச்சா தப்பா? ஒன்றும் தப்பு இல்லையே, ரைட், வெரி குட். ஆமாம், இவன் இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனால் உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, ஆலய வழிபாடு தெரியாது, ஆராதனை முறைகள் தெரியாது, ஆசாரிய வஸ்திரம் தெரியாது, பலி முறைகள் தெரியாது, ஃபெஸ்டிவல்ஸ் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அலங்கார வாசல் பதிவாக பிச்சை எடுப்பான், போடுவாங்க. இன்னைக்கு புதுசா பேதுரு யோவானையும் பார்க்குறான். எல்லாம் கவனமாக கேட்குறீங்களா? இன்னைக்கு புதுசாக பேதுரு யோவானையும் பார்க்கான். தூரத்தில் பார்த்த போது அவன் குருடன் அல்ல, அவன் செவிடன் அல்ல, அவன் ஊமையன் அல்ல, அவன் பிரெயினில் ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் நாட் அ மென்டலில். ஸோ ரொம்ப கான்சியஸாக இருக்கிறான். தூரத்தில் பார்க்குற 2 ஆள் டிப்டாப்பாக வராங்க. அப்போ இவர்களுக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவங்கள பார்த்து பிச்சை கேட்டான். ஹலோ, அவங்க எப்படி தெளிவாக சொன்னாங்க? சில நேரம் ஊழியர்கள் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க, டாப் அப் இருக்காது. ஹலோ, 30 வருஷத்துக்கு ஊழியத்து வந்த புதுசில், ஊழியத்து வந்து ஒரு 18 வயசில் வந்துட்டேன், 35 வருஷம் ஆச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு முறை ஒரு பிரான்ச் சர்ச்சுக்கு போகிறேன், டவுன் பஸ்ஸில் போகிறேன். டவுன் பஸ்ஸில் ஏறதுக்காக போகிறேன், ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். வேகமாக போயிட்டுருக்கேன். என் நண்பர் என்னை பார்த்து கேட்டான், எனக்கு ரொம்ப டியர் போஸ்ட், எனக்கு ஃப்ரெண்ட். அவன் கேட்டான், எங்கள் ஊர் பாசையில் கேட்டான், மக்கா எனக்கு ஒரு 20,000 ரூபா கொடுத்துரு, நான் ஒரு 10 நாளில் தரேன்னா. உண்மை என்ன தெரியுமா? ஒரு டிவிஎஸ் சாம்ப் பைக் வச்சுருந்தேன், பெட்ரோல் கூட பைசா இல்லாமல் டவுன் பஸ் போயிட்டுருக்கேன். அவன் என்கிட்ட 20,000 ரூபா கேட்டான். எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னையும் பார்த்து கேட்க வச்சார ஆண்டவர், அதுக்காக தோத்துறோம். நான் இல்லைன்னு சொன்னா அவன் நம்பியிருக்க மாட்டான், நம்பலைங்கிறது வேற. ஆனால் என்னைய பார்த்து கேட்க வச்சானே, அதுக்காக தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ அவன் நினச்சிருக்கான், இவன் ரொம்ப வச்சிருப்பான் போல தெரியுது. ஹலோ,
நல்ல கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அன்னைக்குள்ள ஊழியம் இன்னைக்குள்ள ஊழியம் வித்தியாசம். அன்னைக்குள்ள ஊழியக்காரன் இன்னைக்குள்ள ஊழியக்காரன் வித்தியாசம். கவனிங்க, அன்னைக்குள்ள அதே கர்த்தர் இன்னைக்கு அதே கர்த்தர் தான். அன்னைக்குள்ள அதே அபிஷேகம் அன்னைக்குள்ள அதே அபிஷேகம் தான். அன்னைக்குள்ள வேர்ட் ஆஃப் காட் இன்னைக்கு அதே வேர்ட் ஆஃப் காட் தான். ஆனா கொஞ்சம் ஆட்கள் மாறுறாங்க. கேர்ஃபுல்லி. அவன் என்ன சொன்னா தெரியுமா? பொன்னும் வெள்ளியும், பரிசுத்தவான்கள் என்ன சொன்னார்கள் அப்போஸ்தலர்கள்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஏண்ட உள்ளதை வந்து தாரேன். ஆனா எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அன்னைக்குள்ள ஊழியக்காரங்கிட்ட பொண்ணு வெள்ளியும் இல்லை, ஆனா செத்தவனையும் உயிரோடு எழுப்புகிற முடவனையும் தூக்கி விடுற கிருபை இருந்துச்சு. இன்னைக்கு சில நூதன பிரசங்கியாளர்கிட்ட ஊழியக்காரங்கிட்ட பொண்ணு வெள்ளி இருக்கு, ஆனா கிருபைகள் இல்லை. பழைய பேர்ல கதை ஓடிட்டு இருக்கு. என்ன அமைதியாயிட்டீங்க? ஹலோ, நான் விசுவாசிகளுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லலை. எனக்கு நகை போட்டவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமேன். ஏன் பிடிக்கும்னா, ஆவியானவர் பேசும்போது அப்போ தான் கலத்தி காணிக்கப்பட்டில் போடுவாங்க. நமக்கு நகை போடாதாலும் பிடிக்காட்டா இப்படி சர்ச்சை தேவைகளை சந்திக்கப்படும். அதனால் உங்களை எனக்கு நல்ல பிடிக்கும். வாழ்க. ஆமேன் சொல்லுங்களேன். என் சர்ச்சில் அடிக்கடி காணிக்கலாம் விழும். ஆண்டவருக்கு தோத்துறோம். அதனால் நீங்கள் நல்ல ஆட்கள். ஆமேன். ஏன்னா ஆவியானவர் பேசின போது நீங்கள் கலத்தி போடலாம், மனசு குத்திக்கிட்டே இருக்கும். பத்தியில நீங்கள் கீழ்ப்படுகிறவர்கள் எனக்கு தெரியும். ஆமேன். ஒருவேளை இந்த 2 நாட்களே அப்படிப்பட்ட சம்பவம் நடப்பதாக. ஆண்டவர் நல்லவர். புரியுதா நான் சொல்றது? அதுல என்ன தப்பு, இதுல என்ன தப்பு? தப்பு ரைட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தேவையில்லை, அதுதான் என்னுடைய எண்ணம். ஆமீன் சொல்லுங்க. ஊழியராகி எனக்கு இது தேவை. எனக்கு வாட்ச் தேவையான டைம் பார்க்கணும். என்ன, நான் இந்த டைமை பார்த்து கரெக்டாக பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். என்ன சில இடத்துல மாட்டியிருக்கேன். அந்த சர்ச்சில் போட்டிருந்த டைம் வந்து ஓடலை. நான் கூட 1/2 மணி நேரம் பேசி பிரச்சனை ஆயிருக்கு. ஹலோ, அதனால தான் வாட்ச் போட்டிருக்கேன். அதனால் எங்கேயாவது பார்ப்பேன் கரெக்டாக இருக்கேன், என் வாட்ச் எதுவும் கரெக்டாக இருக்கானா, அதுக்கப்புறம் வாட்சை பார்க்க மாட்டேன், அதை மட்டும் பார்ப்பேன். அதனால் வாட்ச் போட்டுருக்கு டைம் பார்க்குறதுக்கு. கண்ணாடி இப்போ உங்களுக்கு எழுத்து ஒன்றும் தெரிய மாட்டேங்க, அதனால் கண்ணாடி போட்டிருக்கேன். காலில் செருப்பு போடணும், கல் முள்ளு குத்திடும். பைக்கு இப்போ கார் தேவை, கார் இருக்கனால தான் சீக்கிரம் வந்துட்டேன். மாட்டு வண்டி நான் வந்து சேர முடியாதுல்ல. ஆமாம், அது அப்போ 1 வாரம் கழிச்சு தானே வர முடியும். அதனால் தேவையில்லை. இதான் இந்த ஊழியக்காரோட நிலைப்பாடாக இருக்கணும். ஆமாம். அவசியம் வேறு, ஆடம்பரம் வேறு. நான் மற்றவங்களை பேச எனக்கு அவசியம் தேவை, ஆடம்பரம் அவசியம் இல்லை. இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோத்துரும். ஆமேன். தோத்துரும். நான் ட்ரெஸ் இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா நீ கள்ளத்துக்கு எரிஞ்சு கொண்டுருவீங்க, உள்ளே விட மாட்டீங்க. ஆமாம். ஆனால் நான் மோதிரம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணலாம் தெரியுமா? என் கையில் ப்ரைஸ்லெட் இல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணலாம் தெரியுமா? என் கழுத்தில் மைனர் செயின் இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியும் தெரியுமா? இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்க. தப்பாக சொல்லிட்டனோ? கட்டாயம் நான் பிரசங்கம் பண்ண முடியும். ஒருவேளை வாட்ச் கூட இல்லாமல் பிரசங்கம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ செல்ஃபோனில் தான் வாட்ச் இருக்கேன். ஓகே. ஆனால் அன்னைக்குள்ள அவங்ககிட்ட இது இல்லை. அன்னைக்கு பொண்ணுக்கு வெள்ளி முக்கியத்துவம் கொடுக்கல. அன்னைக்கு வந்து பண மதிப்பு சில்வர் அண்ட் கோல்டு. ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. நான் இன்னைக்கு யோசிச்சு பார்த்து அழுத பல நாட்கள் உண்டு. என் தகப்பனார் ஒரு ஏழை போதகர், ஒரு 55 வருஷம் ஊழியஞ்சு தான். அவங்க இறந்தே 21 வருஷம் ஆச்சு. கடன் வாங்கினதே இல்லை, வட்டிக்கு வாங்கினதே இல்லை. ஆனால் கன்வென்ஷன்னா எல்லாரும் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க. விசுவாசத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நான் இன்னைக்கு அதை நினைவு கூறுறேன். விசுவாசத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் யார் பருப்பு கொடுப்பாங்களோ, யார் அரிசி கொடுப்பாங்களோ தெரியல. கன்வென்ஷன்னா காலையை தவிர 2 நேரமும் சாப்பாடு இருக்கும். நான் யோசித்து பார்க்குறேன். 55 வருஷம் எங்கள் அப்பா ஊழியம் செய்து 21 வருஷத்துக்கு முந்தைய எங்கள் சர்ச்சை விட்டுட்டு போகும்போது நான் அந்த சர்ச்சை பொறுப்பெடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சண்டே நான் ஆஃபரிங் பாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 66 ரூபா காணிக்க இருந்துச்சு. நம்புறீங்களா? ஆனால் கடன் வாங்கினதே இல்லை. சரித்திரம் படைச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமேன். ஒரு குறைவும் கத்தர் வைக்கல. அவங்க அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஆமேன் சொல்லுமா? 5000 ரூபா கிடைச்சா காத்திரு போட்டு வைப்பாங்க, 10,000 ரூபா கிடைச்சா கன்வென்ஷன் வைப்பாங்க. அப்படி தான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நீதிமான் உத்தமத்தை நடக்கும்போது அவர் பாடு பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்க. ஓகே. அப்போ ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். நல்ல கவனிங்க, நல்ல செய்தி சொல்ல போகிறேன். கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். அவங்க இல்லைன்ட்டாங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டாங்க. நல்ல கவனிங்க. நம்பர் 1 முதல் குறிப்புக்கு போயிடலாமா? அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போது இவனை தூக்கி கொண்டு வைப்பாங்க, தூக்கிட்டு போவாங்க. இவன் எதிர்பார்த்ததில் என்ன? நேற்றோட கூட கொஞ்சம் பைசா கிடைக்கும். ரைட், ஓகே. இன்னைக்கு நேற்றோட பைசா கிடைக்கும், இதான் எதிர்பார்த்து போயிருக்கலாம். ஆனால் இவன் நினைச்சது இப்படி ஒரு ஆள் வருவார், நீ எலும்புடான்னு சொல்லுவார், தூக்கி விடுவார். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்பர் 1 அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? எதிர்பாராத சந்திப்பு. சொல்லுங்க. அன்எக்ஸ்பெக்டட் மீட், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறதற்காக, கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்காக. நீங்கள் மனிதனை கையேந்திரதல்ல, இனி கர்த்தரை கையேந்த போகிறீர்கள். யாரையோ சார்ந்து வாழ்ந்ததல்ல. நீங்கள் உங்களுடைய சொந்த காலிலே கர்த்தர் உங்களை நிறுத்த வைக்க போகிறார். அதற்கு எதிர்பாராத சில சந்தர்ப்பங்களை கர்த்தர் தருகிறார். அன்எக்ஸ்பெக்டட் மீட்.
எத்தனை பேர் அதை விளங்கிட்டீங்க? எனக்கு பிரயோஜனமா இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் பேசுறேன். ஆவியானவர் உணர்த்துதலை தந்தார், ஆசையை தந்தார், விருப்பம் தந்தார், பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் எதிர் இப்படி ஒரு நபர் வருவார், இப்படி ஒரு நபர் என்ன பார்த்து பேசுவார், நான் தூக்கி வாங்கன்னு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு கேரண்டி 70 வருஷம் தான். அவன் 40 வருஷம் போயிடுச்சு. 40 வருஷம் இஸ் a physical challenge. அவன் யாரையோ சார்ந்து வாழ்றான். டாய்லெட் போகணுமா யாரையோ சார்ந்து வாழ்றான். அவன் சாப்பிடணுமா யாரையோ சார்ந்து வாழ்றான். அவன் பிச்சை எடுக்கணும் யாரையும். இதுவரைக்கும் இந்த கூட்டம் இருக்கிறவர்களும், இந்த கூட்டத்துக்கு இந்த காலையில் வந்திருக்கிறவர்களும் நீங்கள் யாரையோ சார்ந்து வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் ஒரு எதிர்பாராத சந்திப்பை கர்த்தர் தரப்போகிறார். சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல் தன் வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? காணாமல் போன கழுதை. கழுதை ரொம்ப சாதாரண நினைச்சிடக்கூடாது. 2019 நானும் என் துணைவியாரும் இஸ்ரவேல் தேசம் போயிருந்தோம். ஜோர்டான்ல இருந்து ஜோர்டான் வரைக்கும் ஃப்ளைட் பண்ணி அங்கேருந்து நல்ல வால்வோ பஸ்ஸில் உள்ளே போகிறோம். நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். யார் பயன்படுத்தினாங்களோ நான் நல்லா பயன்படுத்தினேன் கைடை. 2 சைட்லையும் பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் ஹைலி என்ன சொல்கிறது கண்டுபிடிப்புகள் அவங்க தான், இஸ்ரவேல் தான். 25% உலக மக்களுக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் பயனாக இருக்குது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் விவசாயத்துக்கு கழுதைகளை பயன்படுத்துகிறத நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். அப்படி ஜோர்டான்லேருந்து இஸ்ரவேலுக்குள்ள ரீச் ஆகும்போது பார்த்தேன் 2 சைட்லையும் கழுதைகளுக்கு மேலே பொதியை போட்டு, ஏன்னா பைபிளில் சொன்னால் அது அப்படி இருக்குது. அது மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம். அதனால் சின்ன சின்ன விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, மேலே வெஹிக்கிள் போக முடியாத இடத்துல கழுதைகளை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சவுல் வீட்டில் அவங்க அப்பா கழுதையை காணல, கழுதை தேடிட்டு வாடான்னாரு. ஒரு வேலைக்காரனை கையில் கொடுத்து தின்பண்டங்களை கொடுத்து அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், கழுதைன்னு சொல்லுங்களேன், அவ்வளோதான். அவருக்கு கிடைச்சா போதும். அவங்க அப்பா எதிர்பார்ப்பு என் பிள்ளை கழுதையை தேடி கொண்டு வந்துடுவான். சவுலுக்கு எதிர்பார்ப்பு என்ன, எங்க அப்பா விருப்பத்தை நிறைவேற்றணும், எனக்கு கழுதை கிடைக்கணும். ஆனா கழுதை கிடைச்சது அது வேற கதை. கழுதை கிடைச்சோ கிடைக்கலையோ அது வேற கதை. என்ன கிடைச்சது தெரியுமா? ராஜாபிஷேகம். நம்ம எதிர்பார்த்தது சின்னது, நம்ம எதிர்பாராம கர்த்தர் தருகிறது பெரியது. நம்ம எதிர்பார்ப்பது இம்மைக்குரியது, ஆனா கர்த்தர் தருகிறது மறுமைக்குரியது. ஆமென் சொல்லுங்க. நம்ம எதிர்பார்க்கிறது இன்னைக்குள்ள காரியத்தை பார்க்கிறோம். அவர் நம்ம கொடுத்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கார், அது நமக்கு தெரியாது. எதிர்பாராத சந்திப்பு, அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். ஒரு உண்மை சாட்சி சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உண்மை சாட்சி சொல்றேன். எதிர்பாராத சந்திப்பு உங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி விடும். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அதில் உண்மையான சாட்சியை போன வருஷத்தில் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு சாட்சி சொல்றேன். கடந்த வருஷத்தில் நிறைய வெளிநாடுகளில் ஊழியம் செய்தேன். குறிப்பாக மே லாஸ்ட் ஜூன் 26 வரையிலும், ஜூன் ஆமாம் ஓகே 18 வரையிலுமா ஒரு கிட்டத்தட்ட 20-25 நாட்கள் தென் அமெரிக்காவில் இருந்தேன். சவுத் அமெரிக்கா, லிசன் டு மீ. தென் அமெரிக்காவில் பெருவில் இருந்தேன். ஸ்பானிஷ் கண்ட்ரி, லாட்டின் அமெரிக்கன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ், அதெல்லாம் ஓரளவு நல்ல பணக்கார நாடுகள். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா தாண்டி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, கனடா, அதெல்லாம் பணக்கார நாடுகள். நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கொஞ்சம் பாவப்பட்ட ஆட்கள் தான் இருக்காங்க. நான் 1-2 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். கொலம்பியா போயிருக்கிறேன், பனாமா போயிருக்கிறேன், அந்த பெரு போயிருக்கிறேன். ஸோ லாட்டின் அமெரிக்கன் அவங்கெல்லாம் ஆங்கிலமே கிடையாது, அவங்க ஃபுல்லாக ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க. நல்லா கொலம்பியா, வெனின்சுலா, பிரேசில் அப்படிலாம் இருக்கும். அதில் பெரு போயிருந்தேன். எல்லா நாளும் அழுதேன். அழுதது காரணத்தை சொல்கிறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேம்மா, ரொம்ப நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி யாரையோ சார்ந்து வாழப்போகிறதில்லை. உங்களுக்கு உங்களை அற்பமாக நினைத்தவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை உதாசீனப்படுத்தினவர்களின் கண்களுக்கு முன்பாக ஒரு உதவியை கர்த்தர் செய்ய போகிறார். அங்கே ஒரு பெரிய பரிசுத்தவானை பார்த்தேன். அவருக்கு 90 வயசாச்சு. இப்போ அவர் வீட்டுக்கு போனோடனே அழ ஆரம்பித்தேன். அவரை எல்லாரும் அந்த நாட்டுக்காரங்க அவரை பார்க்க முடியாத அனுமதி இல்லை. அவர் இன்னைக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறார். அவருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு அந்த தகப்பன் கையை என் தலையில் தூக்கி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். காரணம் சொல்கிறேன். அவர் யார் தெரியுமா? அவர் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். அவர் பேர் ருடால்ஃபோ. அவர் யார் தெரியுமா? கியூபா, சென்ட்ரல் அமெரிக்காவை சார்ந்தவர். கியூபானா கொஞ்சம் சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். பிடல் காஸ்ட்ரோ 2 பேர் தான் இந்த கம்யூனிஸ்டத்தை ஆரம்பித்தது. அது கியூபாவில் தான் ஸ்டார்ட். இவர் கவனிங்க, இவர் ஊழியத்து 70 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 18 வயசுல அவர் ஊழியத்து வந்துட்டார். இன்னைக்கு அவர் போன வருஷம் நாங்கள் இருக்கும்போது அவர் 70வது ஆண்டு ஊழியத்தை கொண்டாடினாங்க. நல்ல கவனமாக கேளுங்க. அவங்க அப்பா கோடிக்கு அதிபதி. ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் டாலர்ஸ் வருமானம் அவங்க அப்பாவுக்கு. பெரிய கோடிகளுக்கு அதிபதி, நம்பர் 1 ஃபேமிலி கியூபாவில். ஆனால் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய வைராக்கியமான ஊழியம் செய்தார். ரொம்ப ஜெய்சாண்டி ஃபிகர், ஒரு 6 அடி இருப்பார், வைராக்கியமான ஆள். வாலிப நாட்களிலே
அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் ஒரு 49 வயசு வரையிலும் அவர் அங்கே ஒரு 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் அங்கே இருந்திருக்க கூடும், ஒரு வயசு வரையிலும். ஓகே, அவர் எங்கே போனாலும் ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்படுவாங்க, கூட்டமாக ரட்சிக்கப்படுவாங்க. தோத்துறோம். இவரை பற்றி உள்ள பிரச்சனை, இவரை பற்றி உள்ள காரியம் அவங்களுக்கு தலைவலியாக மாறி போச்சு. ஆமாம், நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, நடக்கலை. இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, 6 ஆண்டுகள் ஜெயிலில் போட்டாங்க. நான் புஸ்தகத்தில் படித்து சொல்லலை, நேரடியாக நான் பார்த்ததை சொல்கிறேன், அந்த பரிசுத்தமான பார்த்ததை சொல்கிறேன். தோத்துறோம். நல்ல கவனிங்க. என் பேரை சொல்லி என்னை செல்லமாக கூப்பிடுவார். இப்போ தான் கொஞ்சம் அவருக்கு மெமரி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப தெரிந்த நபர். கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. தோத்துறோம். 6 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 3.5 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் வைக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஜெயிலையே கிறிஸ்தவ ஜெயிலாக மாற்றலை, பெந்தகோஸ்து ஜெயிலாக மாற்றிட்டார். அவ்வளோ அக்யூஸ்டன் ரட்சிக்கப்பட்டான், அவ்வளோ அவருடைய காவலர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே வைக்க முடியாமல் ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வராங்க. இவரை கேவலப்படுறதுக்கு என்ன நினைச்சதாங்க தெரியுமா? அந்த ஃபேமிலியே, அந்த நாட்டுக்கே தெரிஞ்ச ஃபேமிலி. இவரை செயினில் கட்டி ரோட்டில் இழுத்துட்டு போய் சாக்கடையில் வச்சாங்க, அசிங்கத்தை கிளீன் பண்ண வச்சாங்க. அவர் கவலைப்படலை. ஓகே, அவருக்கு சாய்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. நீ வேறு வழி இல்லைப்பா, நீ ஏசுநாதரையும் பேசு, கம்யூனிஸ்டத்தையும் பேசு. நீ இயேசுவை பற்றி பேசும் ஒரு தாக்கம் வருது, நீ கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசுனா நாட்டுக்காக நீ பேசுகிற. அவர் சொன்னார், முடியாது, என் ஜீவன் இருக்குமானால் இயேசுவை மட்டும் தான் பேசுவேன், கம்யூனிஸ்டத்தை பற்றி பேச எனக்கு தெரியாது. கவனிக்க அன்போடு கேட்கிறேன், லிசன், கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 3 அடி அறைக்குள்ளே போட்டாங்க, இருட்டு அறை. அங்கே தான் 1, 2, 3, 4 எல்லாம் அங்கே தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு மாத்திரம் ஒரு பிரெட் பாக்கெட்டை தள்ளி விடுவாங்க. அவன் நினச்சாங்க ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா அவன் மென்டல் டார்ச்சரில் மென்டல் இல் ஆகணும் அப்படின்னு நினச்சா. 3 மாதம் கழிச்சு திறந்து விட்டாங்க. 3 மாதம் கழிச்சு அன்றைக்கி தான் வெளிச்சத்தை பார்க்குறார். எழுப்பி நிற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வெளியில் வந்து கேட்டாங்க, இப்போ சொல்லு, மறுதலிக்கிறிய அவசரம் இல்லை, இயேசு தான் மையான தெய்வம். என்ன செய்தாங்க தெரியுமா? பப்ளிக்கில் மேடையில் வச்சு ஷூட் பண்ண பார்த்தாங்க. பப்ளிக்கில் ஷூட் பண்ணுற 2 டைம்ஸ். ஒரு தடவை சுடவே முடியலை, ஒர்க் ஆகலை, யாருடைய கன்னு ஒர்க் ஆகலை. இன்னொரு முறை ஷூட் பண்ண வச்சாங்க. ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் மக்கள் இருக்கிறாங்க. 3 பேரை ஒரே டைமில் ஷூட் பண்ண திட்டம் பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்னார், இந்த நாட்டு சட்டத்தின்படி எனக்கு பேச அனுமதி வேணும், எனக்கு லாஸ்ட்டில் நான் சாக ரெடியாக இருக்கேன், தப்பு நான் உன் நாட்டுக்கு விரோதமாக பேசிட்டேன்னா நான் சாகிறேன், ஏன்னா எனக்கு டைம் வேணும், என் விருப்பத்தை நிறைவேற்றணும். அவங்க சொன்னாங்க, டைம் தருவோம், அது கரெக்டான டைம் முடிக்கணும். இவர் ஓகே என்னார். ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க. 3 பேரை சூடாக மறந்துட்டான். டைம் முடிஞ்சு போச்சு, டைம் அவுட். டைம் அவுட் ஆனதுனால அது நாட்டு சட்டத்தின்படி மறுபடியும் அவரை கொலை செய்ய முடியவில்லை. இப்போ அவருக்கு திருமணமாக இருந்தது, 3 பிள்ளைகள் இருந்தார்கள், அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. இவங்களுடைய சொத்துக்களெல்லாம் முடக்கிட்டாங்க. பல கோடிகளுக்கு அதிபதி ஒரே நாள் அவருடைய சொத்து முடக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. பெண்களுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் எடுக்க அனுமதி கொடுத்தாங்க. பெண்களுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் எடுக்க அனுமதி கொடுத்தாங்க. கவனிங்க. அப்பா, அம்மா, மனைவி, இவர் 3 பிள்ளைகள் நாடு கடத்தினாங்க. நாடு கடத்தப்பட்ட இடம் அவருடைய ஊர் சென்ட்ரல் அமெரிக்கா, கியூபா. அவர் நாடு கடத்தப்படும் பெரு. என்ன கவனமாக கேளுங்க. நான் பெருவில் போயிருக்கிறேன், தங்கியிருக்கிறேன், நிறைய டிஸ்ட்ரிக்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த மெயின் ஏர்போர்ட் லீமாவில் இருக்குது. அதே ஏர்போர்ட்டில் நான் பலமுறை ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நமக்கு மதுரை ஏர்போர்ட் மாதிரி கூட இருக்காது. ஸோ இன்றைக்கே இவ்வளோ பூவராக இருக்குது. ஸோ இன்றைக்கே பூவராக இருந்தால் 40 years பேக் எப்படி இருந்திருக்கும், ரைட்? மாற்று துணி இல்லை, கையில் பைசா இல்லை, கொண்டு வந்து நாடு கடத்தி பாஸ்போர்ட்டை கிழிச்சு தூர போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ராத்திரி 9 மணி வெளியே நிற்கிறாங்க. அவங்க அப்பா வாய் திறந்து கேட்குறாராம், கோடிகளுக்கு அதிபதி, அப்பா இன்னைக்கு நைட்டு எங்கேப்பா தங்க போகிறோம், பிளாட்ஃபார்ம்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே தூரத்தில் ஒரு பழைய கார் இருக்குது. அங்கே இருந்து ஒரு ஓடி வரான். நான் சொன்ன பார்த்தீங்களா, லாட்டின் அமெரிக்காவில் ஒரு தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா அடிக்கடி டிவியில் வருவார், செலிபிரிட்டி. இவர் ரொம்ப செலிபிரிட்டியாக மாறிட்டார். ஏன்னா இவர் அடிக்கடி கம்யூனிஸ்டத்தில் ப்ராப்ளம் பண்ணுறதுனால இவர் அந்த டெலிவிஷனில் அடிக்கடி வருவார், எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் வேகம் ஓடி வந்து கேட்டால், நீ ருடால்ஃப் இல்லைன்னா நீ கியூபாவில் இங்கே எப்படி வந்த? இவர் சொன்னார், இப்படி நாடு கடத்திருக்காங்க, எனக்கு தெரியாது, எங்கே போகிறேன்னு தெரியாது. அவன் சொன்னான், டோன்ட் வரி, வெயிட் அப்படின்னா. எதிர்பாராத சந்திப்பு. நல்ல கவனிங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். முதல் செய்தி என்ன தெரியுமா? எதிர்பாராத சந்திப்பு. அது உறவினர் மூலம் வரலாம், நண்பர்கள் மூலம் வரலாம், நண்பர்கள் அல்லாத சம்பந்தம் இல்லாத ஆட்டில் வரலாம். ஒரு வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. ஒருவேளை யோசித்திருக்கலாம், 40 வருஷம் ஆயிட்டு நான் நடப்பனா, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, நானும் தலை நிமிர முடியுமா, என் சொந்த காலம் நிற்க முடியுமா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஆலயத்துக்குள்ள எத்தனை பேர் போறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவன் அதை செய்ய போகிறார். ஒரு 1/2 hour அவன் போய் இன்னொரு கார் எடுத்துட்டு வந்தான். அவன் அப்பா அம்மாவை காரில் ஏற்றிக்கிட்டான்.
இவங்க 3 பிள்ளைகள் புருஷன் மனைவி ஒரு காரில் ஏற்றிக்கிட்டான். கமான் லிசன். இவங்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு வீட்டில் தங்க வச்சான். 3 மாதம் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான ஆகாரத்தால் நிரப்பினான். கை நிறைய பணம் கொடுத்தான். அவன் யாரு தெரியாது, எதுக்கு உதவி செய்தான் தெரியாது. ரைட்? அவன் சொல்லிட்டான், டைம் எடுத்துக்க, ரெஸ்ட் எடு, இந்த நாட்டு சிட்டிசனாக அவனை மாத்துறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டான். இவர் வைராக்கியமான ஆளாச்சே, அடுத்த நாளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். என்னை கவனிக்கிறீங்களா? அவருக்கு ஸ்பானிஷ் தெரியுங்களா? அடுத்த நாளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட 3 மாதம். அல்ல, என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். 3 மாதத்தில் சொந்த காலில் நிற்க முடியும் என்கிற பலனுக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அவன் யாரு என்ன ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தாரே. ஆனால் அவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவன் யாருன்னு தெரியலையே. தோத்திரம். அவன் வீடு வாடகையா கிடையாது, வீடு நிறைய சாப்பாடு இருக்கு, பணம் இருக்கு, சாப்பிட்றாங்க, ஊழியம் நடக்குது, போயிட்டே இருக்காரு. 3 மாதம் கழிச்சு வந்தாங்க. தூரத்தில் பார்க்குறாரு, அவன் இருந்து வாரான். பார்த்தவொன்னே தெரியுது, ஆமாம் நமக்கு ஏர்போர்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணவனாச்சே இருக்கு, அவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அவனை ஹக் பண்ணி அவனை கட்டி அணைத்து நன்றி சொல்லணும் காத்திருந்தா. அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தேவ மனுஷனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் கையில் குரானோடு வந்தான். அது ஒரு கத்தோலிக்க நாடு, கிறிஸ்தவ நாடு, கத்தோலிக்க நாடு. அங்கேயும் சில இஸ்லாமியர்கள் உண்டு, சில பள்ளிவாசல் உண்டு, நான் பார்த்துருக்கிறேன். அவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய ஒரு ஆள் கம்யூனிஸ்டை எதிர்த்து அவன் கிறிஸ்தவனாக இருந்திருக்கான், இவனை மட்டும் இஸ்லாமியானா நான் கன்வெர்ட் பண்ணிட்டா நான் பெரிய ஆளாகலான்னு நினச்சான். ஹலோ, உள்ளே வந்தான், தேங்க்யூ சொன்னார். அவன் சொன்ன எல்லாம் நன்றி, உட்காரு, நான் அவனுக்கு குரான் போதிக்க வந்து சொன்னார், நீ செய்த எல்லா உதவிக்கும் நன்றி, இயேசுதான் மையான தெய்வம், பரிசுத்த வேதாகமம் தான் உண்மையானது, இதை தவிர ஒன்றே நான் ஏற்றுக்கிட மாட்டேன். அவன் எவ்வளோ முயற்சி பண்ண, ஐ எம் சாரி அப்படின்ட்டார். அவன் லாஸ்ட்டில் கடினமாக சொன்னானா, நீ நன்றி கெட்டவன், கெட் அவுட், வெளியே போ அப்படின்ட்டான். வெளியே போயிரு. அவர் சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியே வந்தார். அல்லேலூயா. நடுத்தருவில் மறுபடியும் குடும்பம் வந்தாச்சு. எங்கே போகிறேன்னு தெரியல, 3 மாதம் ஆயிருந்துச்சு. அந்த நேரத்தில் லீமாவில் ஒரு அடைச்சி போட்டிருக்கிற சினிமா தேட்டர், ஒரு 20-25 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய சினிமா தேட்டர் அடைச்சி போட்டிருந்ததை பார்த்துருந்தார். அதில் சினிமா கொட்டாய் இல்லை. இவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், ஆண்டவரே இது உண்மையான தெய்வம்னா. இவருக்கு சின்ன வயசில் ஒரு ஆசையா, இனி ஆஸ்திரேலியா ஊழியத்துக்கு கொண்டு போங்க. எங்கே போகணும்? ஆஸ்திரேலியா கொண்டு போயிருங்க. அப்படி இல்லை, இந்த நாட்டில் தான் நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு ஒரு சினிமா தேட்டர் வேணும். இது அவருடைய ஜெபம். ஜெபம் சாதாரணமானதில்லை. நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீங்களோ அதை கட்டாயம் கர்த்தர் செய்வார். உயர் தலையிலே சொல்லிடலாமா? கமான் லிசன். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இந்த சினிமா தேட்டரை போய் ஓனர்கிட்ட போய் கேட்டார், ஐயா நான் ஒரு பாஸ்டர், இங்கே ஊழியம் செய்யலாமா அப்படின்னு. அவர் சொன்னார், உன்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சால் க்ளீன் பண்ணிக்க, வாடகை வேண்டாம், முடிஞ்சால் க்ளீன் பண்ணி உட்காந்துக்க. புருஷன் மனைவி எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 5 மாதத்தில் 500 விசுவாசிகள். 5 months. ரொம்ப வருஷம் ஆகலை. நான் ஊழியத்து வந்தே 35 வருஷம் ஆச்சு. அந்த பரிசுத்தமான அந்த நாட்டில் போய் ஊழிய ஆரம்பிச்சு 40 வருஷம் தான் ஆச்சு. 5 மாதத்தில் 500 விசுவாசிகள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துகிட்டு இருந்திருக்கு. இவருக்கு ஏற்கனவே இந்த ஷெட்லாம் இடிஞ்சு போச்சே, இதை புதுசாக்குறதுக்கு என்கிட்ட பைசா இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கார். யாரோ சர்வீஸ் நடக்கும்போது வெளியே கூப்பிட்டுருக்காங்க. இவர் வெளியில் போகிறோம், டமால்னு ஒரு சத்தம், ஷெட்டு இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நெஞ்சில் அடித்து அழுதேங்கிறாரு. நான் நாடு கடத்த போட்ட போது அழலை, ஜெயிலில் இருக்கும்போது ஒரு நாள் அழுததில்லை, அந்நிய நாட்டில் கொண்டு வந்து இவ்வளோ பேரோட ரத்தப்பழிக்கு நான் காரணமாயிட்டேன்னு அழுதாரான். ஃபயர் சர்வீஸ் வந்துச்சு, போலீஸ் வந்துச்சு, மிலிட்ரி வந்துச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா உள்ள யாரும் சாகலை, பாதுகாப்பாக இருந்து. எங்கேயோ தட்டி ஷெட் அப்படி நின்றுருக்கு. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஒரு கை ஃப்ராக்சர். ஆமீன். அரசாங்கமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமீன். ஊழியம் நடக்க ஆரம்பிச்சது. ரொம்ப சொன்ன ரொம்ப நேரம் ஆயிரும், சாட்சி முடிக்க விரும்புகிறேன். நடந்த உண்மை என்ன தெரியுமா? நான் இப்போ போய் பார்த்தபோது, போன வருஷத்தில் பார்த்தபோது, தோத்திரம் பெரிய பெரிய அசட்டோட கிட்டத்தட்ட 1768 சபைகள். ஒரே மனுஷன் 1768 சபைகள். சபைகள் எப்படி நினைக்கிறீங்க? 3000, 4000, 5000. அவர் சபையில் மட்டும் நான் சாட்சி சொல்கிறேன், அவர் எந்த தேட்டரில் குடியேறினாரோ அந்த தேட்டரை முதல்ல விலைக்கு வாங்கினார். அந்த தேட்டரில் தான் அவர் மெயின் சர்ச், கத்தீட்ரல் சர்ச் இருக்குது. அந்த சபையில் நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் போயிருந்த போது எனக்காக ஒரு மண்டே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தோத்திரம். ஏன்னா நானே வெக்கப்பட்டு போனேன். ஏன்னா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாது. தோத்திரம். உள்ளே வரும்போது 2000 மக்கள் இருப்பாங்க. அப்படி எழும்பி நின்று நம்முடைய நாட்டு தேசிய கீதத்தை போட்டு இந்தியன் ஃபிளாக் வச்சு என்னை வரவேற்றார்கள். ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஏலிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல். நீ நெட்டில் அடித்து பாருங்க, பெருவில் அடித்து பாருங்க. இன்னைக்கு அவருக்கு இந்த நாடு அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஃபாதர் ஆஃப் பெரு. சாதாரண பாஸ்டர் இல்லை, பியோர் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர். அங்கே ஜுவல்ஸ் போட்ட விசுவாசியை பார்க்க முடியாது. அந்த நாட்டு ஜனங்கள் அசிங்கமாக அருவருப்பாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க.
ஆமாம், லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க, நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க, அந்த பெண்கள் ஹேர் கட் பண்ண மாட்டாங்க, பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒழுக்கமாக பண்ணியிருப்பாங்க. நான் நினச்சேன் கேரளாவில் தான் கொஞ்சம் இந்த ஆர்த்தடாக்ஸ் பெண்டிகாஸ்ட் இருப்பாங்கன்னு பார்த்தேன். பியோர் பெண்டிகாஸ்டில் அங்கே பார்த்தேன். கன்வென்ஷன் நடத்த இடம் இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கன்வென்ஷனில் 10,000 வரை பார்த்தேன், ஒரு கன்வென்ஷனில் 20,000 வரை பார்த்தேன், ஒரு கன்வென்ஷனில் லீமாவில் ஃபுட்பால் ஸ்டேடியம், ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் 1,00,000 ஜனங்கள் கூடுற இடத்துல மோர் தென் 75,000 சம்திங் பிலீவர்ஸ் கூடி ஆராதிக்கிற கன்வென்ஷனில் இருந்தேன். 17 ஸ்கூல், ஏலிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அழுதேன். வா 11th 12th நம்ம அவங்க வேற ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. புரியுறக்கா சொல்ல 11th 12th படிக்கிற பிள்ளைகள் 100 பேர் எங்களை வரவேற்றாங்க. எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? முழு பைபிளை கையில் கொடுத்து அப்படி நின்று வரவேற்றார்கள். அது சாதாரண செக்குலர் ஸ்கூல் மாதிரி தெரியல, பைபிள் ஸ்கூல் மாதிரி இருக்குது. 17 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த பெத்தேல் என்கிற ஸ்பானிஷ் டிவி, அதில் நான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு ரேடியோ ஸ்டேஷன், அதில் பேசினேன். ஒரு மனிதன் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன், நான் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் எழுதி கொடுத்துட்டு, இன்னைக்கு கீழே ஒரு 2 ரூம், மேலே ஒரு 2 ரூம், ஒரு கார் பார்க்கிங், அதில் உட்கார்ந்துட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஊழியங்கள் இன்னைக்கு தலை சிறந்திருக்கிறது. ஆமாம், எதிர்பாராத சந்திப்பு. யாரோ ஒரு மனிதனை சந்திக்க வைத்து ஆண்டவர் நிற்க வைத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கட்டாயம் இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பாராத காரியத்தை, எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமோதிக்கிற கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ரெண்டாவது காரியத்துக்கு போயிடலாமா? ரைட், ஓகே. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எழுந்து நட என்று சொல்லி. ஓகே, குட். ரெண்டாவது என்ன தெரியுமா? கவனிங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? 40 வயசாச்சு. அப்பா அப்படி ஒரு நாள் சொன்னதில்லை, அம்மா அப்படி சொன்னதில்லை, கூட பிறந்தவங்க சொன்னதில்லை, ஃபேமிலி ரிலேஷன் யாரும் சொன்னதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் பேசினதில்லை, அந்த சர்ச்சுக்கு வந்து போனால் யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது இப்படி ஒரு சத்தம் கேட்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையாக கேட்குறான், நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, எதிர்பாராத நற்செய்தி. செகண்ட் ஒன், உங்க காதில் ஒரு செய்தி விழப்போகிறது. ஏய் அல்லேலூயா, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். ஆமோதிக்கிறங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்பாராத பேசுங்களேன். இப்போ நான் கெட்ட வார்த்தை சொல்லலையே, எதிர்பாராத நற்செய்தின்னு சொல்லுங்களேன். உங்க காதில் ஒரு காது வரப்போகுது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், டவுரியா வேண்டாம், உங்கள் பிள்ளை கொடுங்கன்னு கேட்குற நாட்கள் வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்க போகிறது. புதிய தலைமுறை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். காதிலே ஒருவேளை நிறைய பிரச்சனையின் சத்தம் கேட்டுக்கலாம். ஐயோ அந்த நஷ்டமாயிடுச்சு, ஐயோ கஷ்டமாயிட்டு, ஐயோ விபத்தாயிட்டு, ஐயோ பிள்ளை பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை கேட்டுக்கலாம். உங்கள் காதுகள் நற்செய்திகளை கேட்க போகிறது. தூர இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி, விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஏன்னா சில நேரம் துர்ச்செய்தி கேட்கிறோம், ஆனால் நம்ம பயப்படலை. துர்ச்செய்தி கேட்கறதுனால பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்கள் காதுகள் கேட்க போகிறது. அது எதிர்பாராத நற்செய்தி. இதுக்கு முந்தைய என்ன நடந்திருக்கும் நினைக்கிங்க? நான் நாளைக்கு உனக்கு 500 ரூபா தரேன், நாளைக்கு உனக்கு நான் சாப்பாடு தரேன், என் பிள்ளைக்கு பர்த்டே வருது நான் செய்கிறேன், அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். அது நல்ல அனுபவம், ஓகே. ஆனால் இது வரைக்கும் முதல் முறையாக ஒரு செய்தி கேட்குறான். இது வரைக்கும் 40 வயசுல அவன் கேட்காத ஒரு செய்தி வருது. நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. நீ விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சபையில் வைத்திருக்கிறார், நல்ல பரிசுத்தவான் கையில் வைத்திருக்கிறார். கர்த்தர்களோடு பேசுவார், தீர்க்க தரிசனமா பேசுவார். உங்களுடைய காதுகள் எதிர்பாராத நற்செய்தி கேட்க போகிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதிர்பாராத நற்செய்தியை கர்த்தர் தருவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜப்பானி உட்கார்ந்திருந்தான். அவன் இப்படி யோசித்ததே இல்லை. ஆனால் பேதுரு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வந்தபோது நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழும்பினார். அவருடைய காதுகள் எதிர்பாராத நற்செய்தியை கேட்டது. உங்கள் காதுகள் எதிர்பாராத நற்செய்தியை கேட்க போகிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய தோத்துறோம். பிரச்சனைக்குரிய செய்தியை கேட்டு கேட்டு சோர்ந்து போனீங்களோ, உங்கள் காதில் ஒரு எதிர்பாராத நற்செய்தி வரப்போகிறது. கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். கட்டாயம் செய்வார். எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆமேன் சொல்லுங்கள். கடந்த வருஷத்தில் 21 நாள் உபவாச ஜெபம், அதில் நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன்.
ஒவ்வொரு காரியத்துக்கு, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன், சபைக்காக ஜெபம் பண்ணேன், எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுறேன். சில காரியத்துக்கு பதில் வந்திருக்கு, இன்னும் சில காரியத்துக்கு பதில் தருவார்னு விசுவாசிக்கிறேன். அதில் ஜெபித்ததில் ஒரு காரியம் என்னுடைய இளைய மகனுடைய திருமணம், அவனுடைய வேலை, அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். தோத்துறோம். திடீர்னு இந்த உபவாச கூட்டம் நடக்கும்போதே எனக்கு நெருங்கிய நண்பர், ஒரு நல்ல போதகர், ஒரு தேவ மனுஷன், அவர் வெளிநாட்டில் சபை வைத்திருக்கிறார், இங்கே வைத்திருக்கிறார். அவர் திடீர்னு நீ கூப்பிட்டார், என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். ஃபாஸ்டிங் ப்ரே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சொன்னால் ஃபேமிலியாக வாங்கினார். அடுத்த நாள் என் பையன், மூத்த பையன் அரபு நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறான், பகுதி நேரம் ஊழியம் செய்கிறான். அவன் போகிறதுக்கு முந்தி எல்லோரும் வாங்கினார். நானும் போனோம், கேஷுவலாக போனோம். போயிருந்தபோது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்துச்சு, பட் அது எனக்கு தெரியல. நான் போயிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டோம், பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்பும்போது 5 மணிக்கு சொன்னார், நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்குறோம், எங்கள் மகளை உங்கள் பையனுக்கு தரலான்னு நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னார். நினச்ச ஒருவேளை தேவ சித்தமானது நடக்கட்டும். ஆமீன் சொல்லுங்கள். தேவ சித்தமானது நடக்கட்டும், ஆண்டவர் செய்வார். பாருங்கள், செல்லாம் நம்ம சோர்ந்து விடுகிறோம். சரியான இடத்துல செய்தி காதில் கேட்கும். என் மூத்த பையன் உடனே பையன்கிட்ட கேட்டான், நடந்துச்சு அத்தான் வந்திருந்தாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எளிய முறையில் அது ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் சில காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பதில் தந்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். கட்டாயம் செய்வார், உங்கள் காது கேட்கும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சில மாதத்துக்கு முந்தி நானும் மனைவியும் போய் கேட்டோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேற ஒரு ப்ரொஃபோஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் அவன் சொன்னால் பரவாயில்ல, தேவ சித்தம் வந்துட்டேன். ஆனால் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே தேவ சித்தமான அந்த காரியம் நடக்கட்டும், பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். ஆனால் காலங்கள் வந்த போது அழகாக தேவன் அதை செய்தார். என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அதை செய்ததை நான் பார்த்தேன். சில நேரம் சோர்ந்துட்டீங்க, ஐயோ இது நடந்து தப்பாக நடந்துச்சோ, இன்னும் எல்லாத்தையும் சரியாக தான் செய்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். உங்கள் காதுகள் கேட்கும், நற்செய்தி உங்களுடைய காதுகள் கேட்கும். சீக்கிரத்தில் கேட்கிற நாட்கள் வருகிறது. ஆமோதிக்கிற கையை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்துங்களேன். எதிர்பாராத நற்செய்தி, எதிர்பாராத நற்செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நசரேயனான இயேசுவின் நாமத்தில் நீ எழுப்பி நட. அவன் இப்படி ஒரு செய்தியை கேட்டதே இல்லை. பிரசங்கம் என்னமா, தேவனோடு பேசுகிறது. ஆமீன் சொல்லுங்கள். வாழ்க்கையின் தரத்தையே மாற்றிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுமா. அல்லேலூயா. ஓகே, நேரம் கருதி வேகமாய் கொண்டு போகிறேன். ஆண்டவர் நல்லவர். மூன்றாவது அதே வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் வசனம். வெள்ளியும் பொன்னிடத்தில் இடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டான். சொல்லுங்க சொல்லுங்க, தூக்கி விட்டான். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு? இந்த 40 வருஷம் என்ன நடந்துச்சு? தூக்கி வைத்தார்கள், தூக்கி கொண்டு போனார்கள். ரைட்? பிச்சை எடுக்க தூக்கி கொண்டு வந்தார்கள். பிச்சை எடுத்ததை இவன்கிட்ட பிடுங்கிட்டு போக தூக்கிட்டு போனார்கள். ஹலோ, ஏன்னா அவன் வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, அவன் என்ன தப்பா சொல்லிட்டேனா? ஹலோ, ஆனால் யாரும் அவங்க உதவி அப்படி பிச்சை எடுக்க வைக்கிற உதவி. சில நேரம் சில மனுஷன் நமக்கு உதவி செய்கிறது நல்லது, சில மனுஷன் உதவி செய்யாமல் இருக்கிறது நல்லது. சில மனுஷன் 10 ரூபா தந்துட்டு 10 நாள் சொல்லிக் கொடுப்பான். இந்த பிச்சைக்காரன்ட்ட வாங்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை, அங்கே தான் இருக்கீங்களா? சில ஆள் நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லது, சில ஆள் வராமல் இருக்கிறது நல்லது. சில நேரம் நம்ம வீட்டுக்கு போகிறது நல்லது, சில வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. சில ஆள் நம்மளை பார்த்து சிரிச்சா நல்லது, சில ஆள் சிரிக்காமல் இருந்தது நல்லது. ஏன்னா நம்மளை பார்த்து சிரிச்சிட்டோன்னு வச்சு, நம்ம சிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவருக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஹலோ, சிலர் நமக்கு உதவி செய்யாண்டாங்கிறேன். யோசேப்பு ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். அங்கே 2 பேர் இருக்கான், சொப்பனம் கண்டு கலங்கிட்டு இருந்தான். ஒருத்தனை சொன்னா நீ செத்து போயிடுவேன்ட்டான், ஒருத்தனை மோன நீ நாளைக்கே ராஜா சமூகத்தில் ஜூஸ் ஊற்றிட்டு இருப்பான். ஆனாலும் பாவம் போல சொல்லிவிட்டான், டேய் என்னை நினச்சிக்கிடான்னா. ஆனால் பைபிளில் போட்டிருக்க யோசேப்பை மறந்தார்கள். நான் சொன்னேன் மறந்தது நல்லதுங்க. ஏன் தெரியுமா நல்லது? பைபிளில் படித்து பார்த்தேன், எகிப்தியர்களுக்கு எபிரேயரை பிடிக்காது. ஏன் தெரியுமா? எபிரேயர்கள் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள். ஆமாம், ஆனால் நான் இப்போ போய் பார்த்ததில் எகிப்தியர்கள் தான் ஒஸ்ட்டு, எபிரேயர்கள் சூப்பர். ஐயோ, பைபிளில் படித்த முரட்டாட்டம் உள்ளவர்களை எகிப்தில் போய் நான் பார்த்தேன், டைரெக்டாக பார்த்தேன். பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படி பார்த்தேன், சரியான மடையர்கள். நிறைய விஷயத்தை பார்த்தேன். ஓகே லிசன். அதனால இவன் போய் ராஜாட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் நினைக்கீங்க? ராஜாவே, அவன் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், என் கூட நானும் தப்பு பண்ணாமல் போயிருந்தேன், அவனும் தப்பு பண்ணல, நான் வெளியே வந்துட்டேன், அவன் உள்ளே இருக்கான், ராஜா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருவேளை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா ராஜா வெளியே கூட்டு வந்து என்ன வச்சிருப்பாரு? மாடு மேய்ச்சி வச்சிருப்பாரு, ஆடு மேய்க்க வச்சிருப்பாரு. சில ஆள் நமக்கு உதவி செய்தா மாடு தான் மேய்க்கணும், ஆனால் கர்த்தர் உதவி செய்தா ஜனாதிபதியாக மாற்றுவார். இல்லைங்க தான் இருக்கீங்களா? அதனால சில ஆள் நமக்கு உதவி செய்யாமல் இருக்குதே, அவர் உதவி செய்யலை, இவர் உதவி செய்யலை, சோர்ந்து போகாதுங்க. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கையை உயர்த்தி ஒரு நிலையில் சொல்லுங்களேன். நான் சின்ன வயசு 90 1990 என்னுடைய பேசிக் தியாலஜி முடிச்சுட்டு
என்னோட பேசிக் தியாலஜி 90 முடித்தேன், 2 இயர்ஸ் சென்னையில். அப்போமே சின்ன வயசில் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ எங்கள் அப்பா ஒரு முகாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவானவங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி நம்பிட்டாங்க. யாரையும் மனுஷன் நம்ப மாட்டாங்க லேசில். ஆனால் அவங்க நம்பினாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆள். ஒரு 100 பேருக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க ஊழியக்காரங்களுக்குன்னு சொல்லி ஒரு முகாமில் என் பேரையும் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அப்போ நானும் நிற்கிறேன். ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சவர், நான் பிறந்த நாளிலேருந்து அவருங்க வீட்டுக்கு வருவார், நாங்கள் அங்கே போவோம். நல்ல அப்போ நான் நினைக்கிறேன் உண்மையாக தானே ஊழியத்தில் சைக்கிள் கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கேன். எனக்கு நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்பாசிடர் வச்சுருக்கவங்க சைக்கிள் வாங்கிட்டு போகிறாங்க, ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்க சைக்கிள் வாங்கிட்டு போகிறாங்க, சுசுகி பைக் வச்சுருக்கவங்க சைக்கிள் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் நம்ம ஏரியாவில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, இவங்களுக்கே சைக்கிள் கிடைக்கணும், நமக்கு கிடைக்கணும்னு. நடந்த உண்மை என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம். 5 பேர் தான் ஏழை பாஸ்டர். எல்லாருக்கும் கிடைச்சி, எங்களுக்கு மட்டும் கிடைக்கல. எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன், அப்படியே அழுதுட்டாங்க. அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஒரு மனுஷனுக்கு கை ஏந்த மாட்டேன், வருகை தாமதிக்கிறமான நான் கொடுக்குறவனா மாறுவேன். அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். ஏன் இவங்களை கொடுக்க வச்ச கர்த்தர் என்னை கொடுக்க வைக்க மாட்டாரா? எங்கள் அப்பா அன்னைக்கு ஒன்றுமே டிஸ்கஸ் பண்ணலை, ஒன்றுமே சொல்லலை. அப்படி வந்துட்டாங்க, என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க காயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அவங்களுடைய காயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் காலங்கள் வந்தது, ஆண்டவர் எல்லா வசதியும் தந்தார், ஒன்றுமே இல்லை, எல்லா வசதியும் ஆண்டவர் தந்தார், ஒரு குறைவு ஆண்டவர் வைக்கலை. ஆனால் அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினேன், தேவைக்காக ஒரு மனுஷன் போய் நான் கையாந்த மாட்டேன். என்னை அழைத்தவர் கர்த்தர், அவர் என்னை நடத்துவார். ஆமேன் சொல்ல மாட்டேங்குங்க. மனுஷனை எதிர்பார்த்தா வெட்கப்பட வேண்டியது இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. நிறைய எனக்கு இப்படி நடந்திருக்கு. நான் நாகர்கோவிலில் ஒரு 7 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். ரொம்ப பரிசுத்தவான் தேவ மனுஷன். அவர் என் தகப்பனாரால் உருவாக்கப்பட்டவர். எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அழகு பார்த்தவர் அவர். ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓனர். என்னுடைய இளம் ஊழியம் அங்கே தான். நான் அங்கேருந்து வரும்போது கிட்டத்தட்ட 300 400 விசுவாசிகள் இருந்தார்கள். என்னுடைய இளம் ஊழியமே நாகர்கோவில் தான். நான் வெளியே வரும்போது அந்த நாட்களிலே ஊழியங்களோ, அவர் டிரான்ஸ்போர்ட் ஓனர், நிறைய லாரிகள் வச்சுருந்தார். ரொம்ப நல்ல பரிசுத்தவான் தேவ மனுஷன். இன்றைக்கி அவர் இல்லை, அந்த அம்மாவை இறந்துட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. ஒரு நாள் அந்த ஒரு பெரிய கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பெருசாக இருக்கும், இதோட 4 மடங்கு பெருசாக இருக்கும். மேலே கீழே லாரி ஷெட்டு, ஒர்க் ஷாப்லாம் இருக்கும், மேலே பெரிய ஹால். அப்போ ஒரு ஃபேமிலி ஆம்பிளிஃபயர், பாக்ஸ், மிக்சர் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, புதுசாக வாங்கி வச்சுட்டாங்க. அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு ஆம்பிளிஃபயர் பாக்ஸ். இவர் என்கிட்ட சொன்னார், நான் சண்டே போக மாட்டேன், ஃப்ரைடேயும் சண்டே அவர் மேனேஜ் பண்ணுவார், ஃப்ரைடே டியூஸ்டே அப்படிலாம் போவோம், ஊழியத்து போவேன். அவர் சொன்னார், சாமுவேல் நீ அதை எடுத்துகிட்டு போடா, அதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறேன்னார். நான் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் நம்மளை உருவாக்கின தகப்பன்ல, அதனால் அடுத்த நாள் காலையில் போகிறேன். அடுத்த நாள் காலையில் போகலையே, 1-2 நாள் கழித்து பைக்கில் போகிறேன். எங்கள் ஊர்லேருந்து 27 கிலோமீட்டர். என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட், அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு பிரான்ச்சில் ஊழியம் செய்தார் கிராமத்தில், ரொம்ப நல்ல தேவ மனுஷன். அவர் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஆமாம், பேசிட்டு போகிறோம். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னாரு. நான் அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகிறோம். அங்கே போனோம், அவர் 4-5 நாள் ஆச்சு, இல்லை மறந்துட்டார். என்ன சாமுவேல் திடீர்னு வந்திருக்கேன், ஐயா நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆம்பிளிஃபயரையும் பாக்ஸையும் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. அவருடைய ஃபேஸ் மாறிட்டு. நான் கேட்கல, அவர் தான் சொன்னார். அவர் ஃபேஸ் மாறிட்டு. அவர் சொன்னார், சாமுவேல் சாரிடா, என் பையன் கிட்டார் வாசிக்க வேணும்னா. அப்படி நோ ப்ராப்ளம். வெளியில் அப்படி கிளம்பி வந்தபோது என் நண்பர் ஒரு சகோதரருடைய பாடல், பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோஃபர் அவருடைய பாடல் ஞாபகம் வந்துச்சு. 27 கிலோமீட்டர் அழுதுருக்கேன். சரி, நான் ஒரு மனுஷனை எதிர்பார்க்க மாட்டிக்கிட்டேனே. அன்னைக்கு அந்த பாடல் தெரியுமா? மனுஷன் கதவை அடைத்தால் தேவன் கதவை திறப்பார், மனுஷன் கதவை அடைத்தால் தேவன் கதவை. திருப்பி இந்த பாட்டை 1/2 மணி நேரம் பாடியிருக்கேன், அழுதுட்டே வந்திருக்கேன். அதே வாரத்தில் என்னை பார்க்க ஒரு குடும்பம் வந்தாங்க. இந்த கிளை சபை, ஒரு ஓலை குடிசை, ஒரு கிளை சபையில் அப்போ பார்க்க என்ன வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலி கேட்டாங்க, பாஸ்டர் நான் பிஏ சவுண்ட் சிஸ்டம்லாம் ஒன்று வாங்கலையா அப்படின்னு. அவங்ககிட்ட ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலை. வாங்க போகிறேன், அவங்க டாக்டர் இப்போ சீக்கிரம் வாங்க போகிறேன் அப்படின்னு. அவங்க ஜோம் பண்ணிட்டு கிளம்பும்போது ஒரு செக் எழுதி கொடுத்தாங்க. நான் அந்த செக்கை உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. எங்கள் அம்மாட்ட கொடுத்து ஜோம் பண்ண சொன்னேன். ஜோம் பண்ணுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் 35,000 ரூபா அந்த செக்கில் இருந்துச்சு. வராது, எனக்கு கிடைச்சது எனக்குல்ல, உங்களுக்கு எப்படி அல்லையா வரும்? வராது. ஆமென். நான் அப்பந்தான் நினைச்சேன், ஆண்டவரே நல்ல வேளை அந்த ஓட்ட ஆம்பிளிஃபயர் கிடைக்காததுக்காக நன்றி. எனக்கு கிடைச்சிருந்தா கடைசி வரைக்கும் ஓட்டையாக திறந்திருக்கும்.
நான் என்ன சொல்ல வரும் தெரியுமா? எதிர்பாராத உதவி. சொல்லுங்க. தேர்ட் ஒன், அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். இவன் வீட்டில் இருந்து வரும்போது இப்படி ஒருத்தர் தூக்கி விடுவாரெல்லாம் தெரியாது. ஏமா நீங்க கவனிங்க, பேதுரு யோவானும் எதிர்பாராத உதவி செய்தாரா இல்லையா? நீங்க உதவி செய்யணுமா இல்லையா? என்ன பேச மாட்டேங்க? இப்போ யார் கையில் உதவி செய்யணுமா இல்லையா? நான் என் லைஃப் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி, எனக்கு யாரை பற்றி கவலை கிடையாது. எனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும், வஸ்திரம் சாப்பாடு கஷ்டங்கிறது தெரியும். அதனால் என் லைஃபையும் நான் அர்ப்பணிச்சிட்டேன். எதிர்பாராத உதவி செய்யணுங்கிறத திட்டம் பண்ணிட்டேன். நீங்கள் செய்யணும். இவன் வந்து எதிர்பார்க்கல, கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. நான் போய் அந்த 35 ரூபாய்க்கு போய் அப்படி ஒரிஜினல் ஆம்பிளிஃபயர், ஒரிஜினல் பாக்ஸ், ஒரிஜினல் மைக் வாங்கி கொண்டு வச்சேன். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பனகுடியில் சர்ச் கட்டும்போது, பனகுடியில் இங்கே சர்ச் கட்டும்போது எனக்கு ஒரு மாருதி 800 இருந்துச்சு. நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் பேசுகிறா, நீ எதை கொடுக்க போகிற ஆண்டவருக்கு? ஆண்டவர் என்கிட்ட பைசா இருக்காது. என்கிட்ட எப்போவுமே அக்கௌண்ட்டில் பைசா வைக்க மாட்டேன், காலி பண்ணிகிட்டே இருப்பேன். மீதி வைக்கணும், ஆனால் என்கிட்ட இருக்காது. அதனால் ஒன்றுமே இல்லையே, கார் மட்டும்தானே இருக்குது, நான் என்ன வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லையான்ட்ட. அப்படின்னு சொன்னார். காரை கொடுனார். அது 55,000 ரூபாய்க்கு வாங்கி நல்ல செலவு பண்ணி 3 வருஷம் ஓட்டியிருந்தேன். ஒருத்தன் வந்து கேட்குறான், பாஸ்டர் உங்கள் காரை தாரீங்களான்னா. அவன் செங்கல் சூழ வச்சுருக்கான். சரிடா நான் சர்ச்சு கட்டுறேன், செங்கல் கொடுனேன். கரெக்டாக செங்கல் தந்துட்டான். 3 வருஷம் கார் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்குது. நான் 2031 எனக்கு சர்ச் ஆனிவர்சரி, 31ஆம் தேதி சர்ச் ஆனிவர்சரி. ஆமாம், 2013 2013. அப்போது நாளையிலேருந்து ஒரு 4 நாள் கிரவுண்டில் கன்வென்ஷன், வேலைக்கிழமை காலையில் டெடிக்கேஷன். பிஸியாக இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் அண்ணன் தான் கூப்பிடுவான். அண்ணே நீங்கள் எங்கே இருக்கீங்க? அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன தம்பி, நான் அப்படி ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த தம்பி சபையில் இருந்தாங்க. அப்போ இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கலேன், நான் என் ஒய்ஃப் வெயிட் பண்ணுறேன். எதுக்குமானே? இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாப்புல. அப்போ நீங்கள் பைக்கில் வர வேண்டாம், ஆட்டோவில் வாங்க அல்லது காரில் வாங்க, ஏதாவது வாடகை வண்டியில் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கண்ணா. நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சீக்கிரம் கிளம்பு நம்ம போகலாம். அப்படி அந்த தம்பி கூப்பிட்றான். எதுக்கு போகிறான்னு தெரியலையேன்னு சொன்னேன். நான் கரெக்டாக போனேன். என் பேரில் ஒரு புது கார் வாங்கி 4.25 லட்ச ரூபா சாண்ட்ரோசிங் புது கார் வாங்கி ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி என் கையில் கொடுத்தாங்க. ஆமேன். எனக்கு அப்படி கண் கலங்கிட்டு. அவங்க சொன்னாங்க, சர்ச்சு எடிக்கேஷன் அன்னைக்கு பாஸ்டருக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு கர்த்தர் பேசினார். அந்த தம்பி கார் வாங்கி தரும்போது அவனுக்கு சொந்த வீடு இல்லை, அந்த தம்பிக்கு சொந்தமாக ஒன்றும் இல்லை, சாதாரண நல்ல தம்பி. தோத்துறோம். ஒரு 4 வீல் வச்சு ஒரு கை வண்டியில் ஜிப்ஸ் அடித்த தம்பி. நான் தான் போய் ஜெர்மனி அவனுக்கு ஆரம்பித்து வச்சேன். இப்போ கூட அவனுக்கு 50 வயசு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு பிற்பாடு நான் பார்த்தேன், கர்த்தருக்கு கொடுக்கறது மேன்மை தெரியுமா உங்களுக்கு? அவனை வாங்கின மெர்சிடஸ் பென்ஸை நான் ஜெர்மனி ஆசீர்வச்சிருக்கிறேன், ஆடி காரை ஜெர்மனி ஆசீர்வச்சிருக்கிறேன், BMW கார் வாங்கினா ஜெர்மனி ஆசீர்வச்சிருக்கிறேன், 2.5 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு 2 வீடு கட்டினா வீடு வாங்கி நான் ஆசீர்வச்சிருக்கிறேன். நீங்கள் நிறைய விதைச்சிங்கன்னா நிறைய அறுப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அவன் வாங்கி தரும்போது சொந்த வீடே இல்லை, ஒரு சாதாரண கார் வச்சுருந்தாங்க, கூட கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள், எனக்கு ஆச்சரியம். நான் கொடுத்தது பழைய கார், இப்படிலாம் எதிர்பார்த்து நான் கொடுக்கல. காரே இல்லை, வாடகை காரில் போயிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் செய்தார். எதிர்பாராத உதவியை கர்த்தர் செய்வார். வான தீபமே உண்டாக்கின கர்த்தர் தந்து ஒத்தாசை வரும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லையிலே சொல்லுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தோத்துறோம். அவர் தூக்கி விட்டார், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தூக்கி விட்டார், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அவர் தூக்கி விட்டார், நம்ம சுகமாயிட்டோம். அவர் தூக்கி விட்டார், வேலை கிடைச்சிருக்குது. அவர் தூக்கி விட்டார், பிள்ளைகள் கிடைச்சிருக்கு. அவர் தூக்கி விட்டார், எனக்கு விசுவாசியா இருக்கும். அவர் தூக்கலைன்னா நம்ம சாக்கடையில் கிடந்திருப்போம். சங்கீதம் 42 அப்படித்தானே சொல்லுது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புது பாட்டை என் வாயில தந்தார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமீன் சொல்லுங்க. அதனால என் லைஃப் நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படி செய்யுங்களேன், ஆசீர்வாதமாக இருக்கும். என் வீட்டில் நல்ல நிகழ்வு நடந்துச்சுன்னா நான் உடனே டார்கெட் பண்ணுவேன். தோத்துறோம் டார்கெட் பண்ணுவேன். என்ன செய்வோம் தெரியுமா? 100 கண்ணு தெரியாதவங்களை கூப்பிட்டு வருவேன். அவங்களுக்கு 2000 பேர் குறையாமல் வருவாங்க, 2000-2500 பேர் குறையாமல் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஆனால் 100 கண்ணு தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள முதல் பந்தியில் சாப்பிட வைப்பேன். அவங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுப்பேன். அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பேன். தோத்துறோம். ஏன்னா பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. நான் வச்சுருக்க பைபிளில் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது கூனர், குருடர், சப்பானி இல்லை இங்கே தான் இருக்கீங்களா? நான் அப்பப்போ உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஆமேன். இப்படி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏழைகளை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் கனம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க, மட்டும் கை தூங்க பார்ப்போம். அம்மா வாழ்க, கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். இது எப்படி தெரியுமா? நம்ம ஊரில் பட்டு இல்லைன்னா திருச்சிக்கு போயிடுவோம், சாரதாவில் போய் பட்டு வாங்குற தப்பு இல்லை, அது உங்கள் திறமையை பொறுத்து. அங்கே 1 லட்ச ரூபாய்க்கு பட்டு வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஆட்டோக்காரன்ட்ட
50 ரூபாய்க்கு இந்த கிறுக்கி சண்டை போட்டுட்டு இருக்கா. கிறுக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு வாங்கியிருக்கால, ஒரு 50 ரூபா கூட்டு கூட அவன் காப்பி குடிச்சிட்டு போறான் லூசு மாதிரி. கேட்டால் நாங்கள் பெந்த கோசு முட்டை கோசு. எனக்கு இது பிடிக்கல சின்ன வயசுலேருந்தே. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? கோவம் இல்லையே. என் வீட்டில் எனக்கு எதிர்ப்பு வரும். 3வது சனிக்கிழமை தூரம் பிளைண்டுக்கு மீட்டிங் நடத்துவேன். 70 பிளைண்டுக்கு கூப்பிட்டு வருவேன். அவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுப்பேன். அவங்களுக்கு சாப்பாடு இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னைக்கு தான் செய்யப்பா, கல்யாணத்துக்குமா செய்யணும், இன்னைக்கு தான் செய்யணும்பேன். அதுக்கு நான் டென்ஷன் ஆக மாட்டேன், ஆளை செட் பண்ணிடுவேன். மண்டபத்தில் வச்சு விளம்பரம் பண்ண மாட்டேன். அவங்க சாப்பிட்றது மட்டும் தான் மண்டபத்தில் தெரியும். என் சர்ச்சில் வாங்கி வச்சிருப்பேன், கிஃப்ட் அங்கே சர்ச்சில் வாங்கி வச்சிருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேவனுடைய ராட்சியம் பேச்சில் இருக்கக்கூடாது, தேவனுடைய ராட்சியம் பலத்தில் இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லைஃபை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென். யாருக்காக இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதுக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்துட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அது உங்களை உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு எதிர்பாராத உதவி. உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து வந்துட்டாங்கல்ல, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா போதும் இல்லை. அந்த பிள்ளை அவுட்ஸ்டாண்டிங்கில் வச்சிருக்கல, +2க்கு மேலே போக முடியலையே, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டி விட்டுட்டா அவன் வாழ்ந்துருவானே. ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? ஸோ ஃபாதர் அண்ட் மதர் இஸ் நாட் அன்எஜுகேட்டட். ஸோ ஃபாதர் அண்ட் மதர் அன்எஜுகேட்டட். பட் அவங்களுக்கு தெரியலை, கைட் பண்ண தெரியலை. அந்த பிள்ளை கூப்பிட்டு உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிறது ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா அந்த குடும்பம் வாழ்ந்துருமே. இயேசுவை பற்றி எப்படி அறிவிக்க போறீங்க? தூக்கி விடுங்க. எதிர்பாராத உதவி. நம்ம எதிர்பார்த்து என்னை ரட்சிக்கலாமா? எங்கள் அப்பா பெண்டிகாஸ்ட் பாஸ்டர். நான் சாகிறதுக்கு முயற்சி பண்ணேன். 18 வயசுலலாம் 17 வயசில் நான் சென்னையில் போய் சூசைடுக்கு முயற்சி பண்ணேன். பட் கர்த்தர் என்னை விடலை. இவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருக்காக நிற்க காரணம் என்ன தெரியுமா? பெந்தகோஸ்ட் குடும்பத்தில் பிறந்ததுனால ஊழியக்காரனை வரல, வாழ்க்கையை வேண்டான்னு நினச்சேன். இவ்வளோ கஷ்டம் இதுக்கு வேண்டான்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்னை விடலை, தூக்கி எடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இது எதுக்குமே நான் தகுதி உள்ளவன் அல்ல, எதுக்குமே நான் தகுதி உள்ளவன் அல்ல. எல்லா தகுதி கன மகிமை எல்லாம் அவருக்கு. அவர் என்னை தூக்கி எடுத்தாரே, நான் ஏன் ஒருத்தரை தூக்கி எடுக்கக்கூடாது? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரையாவது உருவாக்கிட்டு இருப்பேன், என் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போவேன், சாட்சி சொல்ல வைப்பேன், பிரசங்கம் பண்ண வைப்பேன். அவங்களாம் எனக்கு பெரிய ப்ரீச்சராக இருக்காங்க, பெரிய பாஸ்டராக இருக்காங்க. நான் என்ன கெட்டு போனேங்கிறேன்? நான் ரட்சிக்கிறேன் இல்லை, நான் ஒரு கைட் பண்ணேன். கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் அபிஷேகித்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நன்றியா இருக்காங்களா? இல்லை, பாதி பேருக்குமே நன்றி இல்லை. அதான் 10ல் 1 போயிருமே, 1 தானே திருப்பி வரும். ஹலோ, நன்றி இல்லாட்டாலும் பரவாயில்ல, கிலோடி குழி தோன்றாள்லாம் இருக்கான், அண்டர் கிரவுண்டு தோன்றாள்லாம் இருக்கான். அட பாவி, தூக்கி விட்டோமே, கொஞ்சம் வருத்தம் வரும். ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை தானே செஞ்சுட்டு போகிறான். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். நான் செய்ய வேண்டிய வேலை நான் செய்தேன், கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை கர்த்தர் செய்தார், அவன் செய்ய வேண்டிய வேலை அவன் செய்கிறான். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? கிடோடி குழி தோண்டுவான். ஆமாம், தோத்துறோம். கவனிங்களேன், பரவாயில்ல, நம்ம கர்த்தர் தூக்கி விட்டார். எதிர்பாராத உதவி. ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டுமா? ஆண்டவர் நல்லவர். ஆமென். 2:30 1 o'clock நான் முடிச்சிடறேன். நீங்கள் சொன்ன டைம் கீப் பண்ணுறேன். ஐயா 10 நிமிஷம், 10 minutes. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் சாரி, நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். என்னை கவனி, கருதலான விஷயங்களை சொல்கிறேன். நம்பர் 1, எதிர்பாராத சந்திப்பு. நம்பர் 2, எதிர்பாராத நற்செய்தி, அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ். நம்பர் 3, அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். நம்பர் 4, verse 7, 7ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உடனே, உடனே அவன் கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. பாருங்க, எதிர்பாராத பலன், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரென்த், எதிர்பாராத பலன். ஆமென். நம்முடைய மாமிச பலத்தில் பிசாசை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய மாமிச பலத்தில் சூழ்நிலைமை மேற்கொள்ள முடியாது. நம்ம மாமிச பலத்தில் தரித்திரத்தை மேற்கொள்ள முடியாது. நம்ம மாமிச பலத்தில் எதையும் மேற்கொள்ள முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்று மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். வார்த்தையினால் பலன், அபிஷேகத்தால் பலன். கொஞ்சம் லேசாக உங்களை டச் பண்ணிட்டுமா? ஹலோ, எதிர்பாராத, என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, எதிர்பாராத. இவன் குருடன் அல்ல, செவிடன் அல்ல, ஊமையன் அல்ல. அவன் இன்னர் ஆர்கன்ஸ்லாம் அவன் நல்லா தெளிவாக தான் இருக்கு. பிரெயின்லாம் ஷார்ப்பாக ஒர்க் ஆகுது. அவனுக்கு எங்கே மட்டும்தான் சின்ன பிரச்சனை? முட்டில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஹலோ, எதில் பிரச்சனை சொல்லுங்க? முட்டில் மட்டும்தான் பிரச்சனை, வேற பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆள் ரொம்ப நல்ல ஆள். ஆமீன், எல்லாம் கரெக்டாக செய்வார். ஆனால் ஜெபம் மட்டும்தான் அவன் செய்ய மாட்டார். முட்டில் மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை. அக்கா நல்ல ஆள் தான்,
சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக வருவாங்க, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, காணிக்கெல்லாம் ஒழுங்காக கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, மூட்டில் மட்டும்தான் பிரச்சனை. வீட்டில் போனால் சீரியல் வாரியர் விளக்குமாற பாப்பா, யாரும் இல்லை என்கிற தைரியத்தில் பிரசங்கிக்கிறேன். இருந்த மரியாதையை மறந்துரும்பிக்க. ஹலோ, ஆள் ரொம்ப நல்ல ஆள், வேறு பிரச்சனை, எல்லாத்துக்கும் சிரிச்சு பேசுவார். ஆனால் ஒய்ஃப்ட மட்டும்தான் நாய் விழுந்த மாதிரி விழுவார். அவருக்கு வேறு ஒரு பிரச்சனை இல்லை, முட்டில் மட்டும்தான் சின்ன பிரச்சனை. இதான உங்களை 40 வருஷம் கடத்தி வச்சிருக்கு. அமைதி ஆயிடுச்சுங்களே, அமைதி சொல்லுங்களேன். ஆள் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா. 10 மணிக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் கோவப்படாதுங்க. 10 மணிக்கு பிற்பாடு உங்கள் கல்யாணமாகாத வாலிப பையன் வாலிப பிள்ளை செல்ஃபோனோட தேவையில்லாமல் பெட்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடினமான வார்த்தை சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் சில நேரம் சரி பண்ண முடியும் உங்களை. 10 மணிக்கு மேலே வாலிப பிள்ளை வாலிப பையன் ஸ்மார்ட் ஃபோனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான்னா, ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தலைக்கு வெளியிலன்னு அர்த்தம், அல்ல உங்களுக்கு தலைக்கு வெளியிலன்னு அர்த்தம். ரெண்டில் யாருக்கோ ஒருத்தர் குழப்பம்னு அர்த்தம். கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டேன். இன்னும் ரொம்ப அமைதியாச்சுல. ஹலோ, சிலர் அப்படி சிரிக்காக, சிலர் முறைக்காக. எனக்கு சிரிக்கிறவங்கள விட முறைக்கிறவங்க தான் ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா? அப்படி முறைக்கும் போது எனக்கு புரிஞ்சுனாடா, சரக்கு உள்ளே போயிட்டுறா, இந்த கேஸ் நம்மளை முறைக்குது. பிள்ளைகளுக்குள்ள பயங்கர கோபம், அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு. ஏன்னா இவங்க பிள்ளைகள் இப்போ நிதி அமைச்சர்கள். நைட்டு 11 மணிக்கு அவங்க செல்ஃபோனை தூக்கிட்டு போகாட்டா நாளைக்கு பொருளாதாரம் தலைகீழ கீழே போயிடும். இன்னையிலேருந்து உன் பிள்ளையை திருத்து. பெட்ரூம்குள்ளே சிஸ்டம் இருக்கக்கூடாது. வேலை செஞ்சு ஒர்க் பண்ணுற பிள்ளைகளை நான் பேசலை. மற்ற பிள்ளைகளுக்கு சிஸ்டம் வச்சா அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அது பிள்ளைக்கு ரொம்ப இஷ்டம், ஆனால் ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாள் கழித்து வர உங்களுக்கு நஷ்டம். தூக்கி ஹாலில் வைங்க, அவன் சேட் பண்ணுறானா சேட்டை பண்ணுறானான்னு பார்க்கணும். கமான், ஏன்னா கொஞ்சம் விலகணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதில் உட்காந்துருப்பாங்க. வேற ஒரு பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு வருவான், சர்ச்சை துடைப்பான், பாய் போடுவான், எல்லாம் போடுவான். எங்கேயோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. காலில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை 40 வருஷம் பிச்சை எடுக்க வச்சிருச்சே. காலில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை 40 வருஷம் மற்றவங்கள சார்ந்து வாழ வச்சிருச்சே. இங்கே மறக்காமல் இருக்கிறது சொல்லிட்டுமா, இவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? பிச்சைக்காரன் ஒரு தட்டு வச்சிருப்பான். அம்மா தர்மம் எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் கர்த்தர் கொடுத்தது முட்டில். ஹலோ, சொல்லுங்க. அவன் எதிர்பார்த்தது தட்டில், ஆனால் கடவுள் கொடுத்தது. நம்ம எதிர்பார்த்து அதை தரமாட்டார். நம்ம எதிர்பார்த்து பிச்சை எடுத்துட்டே இப்படி உபயோகிக்கலாம். இன்னைக்கு அவர் இல்லை, நீ 4 பேருக்கு பிச்சை போடணும்னு அவர் விரும்புகிறார். நம்ம நினைச்சிருக்கோம் ஜப்பானியா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியே போயிடலாம். இல்லை, அவர் அப்படி இல்லை. நீ துதிக்கணும், குதிக்கணும், எழும்பணும்னு அவர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அலங்கார வாசல்ல கொஞ்சம் அலங்கோலமா இருந்து இப்படி ஒப்பேத்திரலாம் நினைக்கும். ஆனா அவர் என்ன விரும்புறார் தெரியுமா? நோ, நீ போய் கர்த்தரை ஆராதிக்கணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். எதிர்பாராத பலன் வரும். ஆமீன் சொல்லுங்கள். என்ன பலன்? சூழ்நிலையை மேற்கொள்கிற பலன். என்ன பலன்? சாபத்தை மேற்கொள்கிற பலன். என்ன பலன்? தரித்திரத்தை மேற்கொள்கிற பலன். என்ன பலன்? மனிதனை சார்ந்து வாழாமல் சொந்த காலில் நிற்க வைக்கிற பலன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிற கர்த்தர். உயரமான ஸ்தலங்களில் குடியிருக்கப்படுகிற ஆண்டவர். ஆமென். ஓகே, 8ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சலாம். குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட. இந்த 40 வருஷம் ஒரு நாள் நடக்கல. இந்த 40 இயர்ஸ்ல 1 டே கூட நடக்கல. எங்க வந்துட்டான்? ஆமென். எங்க வந்துட்டான் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எதிர்பாராத ஸ்தானங்கள், அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஹானர். எதிர்பாராத சில சந்திப்பில் ஆரம்பிச்சு எதிர்பாராத இடத்துல கொண்டு வச்சு. சர்ச்சை என்ன தெரியுமாம்மா? எங்கேயோ இருந்தோம், எதிர்பாராத இடம். இது கர்த்தர் உங்களை கனம் பண்ண இடம். ஆண்டவர் சொல்ல, என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகளை பண்ணுவேங்கிறார். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், எதிர்பாராத சில ஸ்தானங்கள். 1 சாமுவேல் 2:8 அந்த அன்னாள் நல்லா பாடுறாங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்க பண்ணுகிறார். Glory be to God. ஆமென். எதிர்பாராத சில ஸ்தானங்கள் வரும். நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். பெருமையே வராது, அழுவேன், ரொம்ப அழுவேன். ஒரு நாள் பெருமைக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சீரோலேருந்து வந்த ஆள். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சவுத் அமெரிக்கா போயிருக்கும்போது ஹோட்டல் ஹில்டனில் தங்க வச்சுருந்தாங்க நிறைய. உள்ளே போய் சிரிச்சென்னைங்களா அழுதேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருக்கும்போது இப்படியே முழங்கால் போட்டேன். ஒவ்வொரு நாளும் அழுதேன்.
இதுக்கு நான் தகுதி இல்லை, ஐ எம் நாட் எலிஜிபிள், இதுக்கு நான் தகுதி இல்லை. நான் எனக்கு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா கட்டாயம் நான் தங்கியிருக்க மாட்டேன், நான் அதை வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாருக்கும் அதான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் நிறைய நேரத்தில் நான் அழுதுருக்கேன், ரொம்ப நேரத்தில் நான் அழுதுருக்கேன். சில ஸ்தானங்கள், சில மேன்மைகளை கர்த்தர் தருவார். அந்த 75,000 பேர் மத்தியில் நின்று வர்ஷிப் பண்ண வைத்தார். அந்த 75,000 பேர் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ண வைத்தார், சாட்சி சொல்ல வைத்தார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அந்த 35 வருடங்களில் 33 வருஷங்கள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓடிட்டே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பேன். திரும்பி பார்த்தா ஆண்டவர் நடத்தின விதங்கள் ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக +2 தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் என்னுடைய செக்குலர் ஸ்டடி. ஆனால் 16 நாடுகளில் கால் வைத்து ஊழியம் செய்ய கர்த்தரை தகுதிப்படுத்தினார். இது என்னுடைய தகுதி அல்ல, கண்ணீரோடு சொல்ல முடியும், இது கர்த்தர் தந்த தகுதி. உங்கள் கண்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு கண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் இல்லை. தோத்திரம். உத்தமத்தினர்கள் வாழ்வது உண்மையானால் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் கனப்பட்டிருப்பார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த விசுவாசம் அந்த வார்த்தை எடுங்க. அவர் ஆனர் பண்ற கர்த்தர், கனம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. எம்பி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன், எம்எல்ஏ தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். இலங்கை தேசத்துக்கு ரொம்ப முறை ஊழியத்து போயிருக்கிறேன், ஒரு 13 முறை. நான் ஆரம்பித்த ஊழியங்கள் இலங்கையில் 14 ஊழியங்கள் இருக்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், என்னுடைய மேற்பார்வைக்குள். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க அப் கண்ட்ரீஸில். எங்களுக்கு முன்னால் ஒரு டிஎஸ்பி வந்து முழங்கால் போட்டார். நான் தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன் தலையில் கை வச்சு. சில கனம், சில மேன்மைகளை கர்த்தர் தருவார். ஆமீன் சொல்லுங்க. அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல, எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமீன் சொல்லுங்க. எதிர்பாராத ஸ்தானங்கள், உங்களுடைய வியாபாரத்தின் எல்லை நெக்ஸ்ட் லெவலில் போகுது, உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வரப்போகுது. என்ன ஆமீன் சொல்ல மாட்டேங்க? இது கர்த்தர் செய்வாருங்க. தடுக்க நினைத்தவன் தடுக்க முடியாது, அவன் கீழே இருப்பான். கர்த்தர் உங்களை மேலே கொண்டு போவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் a word of God. இது ஏன் வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. ஆமீன் சொல்லுங்க பாக்க. ஆல எளியவனையோ சிறுமையினன் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். ஆமீன் சொல்லுங்க. வம்சங்களை மந்தையை போல மாற்ற போகிறார். இழந்துட்டீங்க, எதை இழந்தீங்க? எந்த இடத்துல இழந்தீங்க? அதே இடத்துல கர்த்தர்களை கொண்டு வர போகிறார். ஏமா ஒருவேளை வச்சவன் சம்பவம் நடந்திருக்கு, அதை வச்சுட்டு போயிருப்பான். மாப்பிள்ளை பிச்சைடரா சாயங்காலம் வாரன்னு போயிருப்பான், மச்சி பிச்சைடரா சாயங்காலம் வாரன்னு போயிருப்பான். ஆனால் திருப்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல இல்லை. ஏமா நிறைய பேர் உங்களை அற்பமாக பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துல உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களை வேற ஒரு இடத்துல பார்க்க போகிறாங்க, உங்களை நெக்ஸ்ட் லெவலில் பார்க்க போகிறாங்க. ஏய் அல்லேலூயா. யாரோ உங்களை அற்பமாக பார்த்தாங்க, யாரோ உங்களை அசிங்கமாக பார்த்தாங்க, யாரோ உங்களை புறக்கணித்து பார்த்தார்கள், இனி உங்களை நெக்ஸ்ட் லெவலில் பார்க்க போகிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. ஆண்டவர் நல்லவர். praise the Lord. ஆமென். எதிர்பாராத சந்திப்பு. இன்னொரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென். 2ஆம் வசனம் வாசிப்பீங்களா? வேகமா வாசிங்க, ஃபாஸ்டா. ஓகே, யார் சொல்லுங்க? சப்பானி. தாயின் வீட்டில் பிறந்தது முதற்கொண்டு சப்பானி. 10ஆம் வசனம் வாசிங்க, verse 10. இவன் யார் சொல்லுங்க? பிச்சைக்காரன். இவன் பேர் என்ன சொல்லுங்க? 40 வருஷம் இவன் பேர் என்ன? சப்பானி. பிச்சை எடுத்த நாள் முதற்கொண்டு இவன் பேர் என்ன சொல்லுங்க? பிச்சைக்காரன். ஓகே, 11 வாசிங்க, verse 11. 3ஆவது பேர் என்ன சொல்லுங்க? குணமாக்கப்பட்ட சப்பானி. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க, 4 verse 14. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 4:22 வாசிங்க. 4:22 வாசிங்க. வாவ், வண்டர்ஃபுல். நல்ல கவனிங்க. 40 வருஷம் இவன் பிச்சைக்காரன், 40 வருஷம் சப்பானி. அவன் பெயர் ஒரு நிமிஷத்தில் பெயர் மாறுது. அவன் எதிர்பாராத பெயர்கள், அன்எக்ஸ்பெக்டட் நேம். உங்கள் குடும்பத்துக்கு எதிர்பாராத பெயர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்பாராத பெயர்கள், உங்கள் வியாபாரத்துக்கு எதிர்பாராத பெயர்கள், உங்கள் வேலைக்கு எதிர்பாராத பெயர்கள், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்துக்கு எதிர்பாராத பெயர். ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கை உயர்த்தி ஆமோதிக்கிற ஆமென் என்று சொல்லுங்கள். எல்லாரும் ஜப்பானி 40 வருஷம் கூப்பிட்டாங்க. இப்ப யார் தெரியுமா? அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனுஷன். புதிய நாமத்தை தருவேங்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு எனக்கு இந்த பகுதி. என் இருதயத்துக்குள்ள அப்படி பதிஞ்சிச்சு. அதனால அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் அருமை தகப்பன் கூப்பிட்ட போது இதை ஒரு நாளாகிலும் பேச கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார்.
எதிர்பாராத பெயர் வரப்போகிறது. கல்வி ஸ்கூலில் படிக்கிற இடத்துல, கல்லூரிலையா, பள்ளிக்கூடத்துலையா அவங்க முட்டாள்னு சொல்லிட்டாங்களே, கவலைப்படாதுங்க, நீங்கள் தான் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க. என் நண்பருடைய ஒரு மகன் சென்னையில் ஒரு கல்லூரியில் சீட் கேட்டு போனாங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில். லேசாக அந்த தம்பி வார்த்தை கொன்னும். அவன் பாவம், நல்ல தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காலேஜில் சீட் தரமாட்டேன்ட்டாங்க. ஆட்டோவில் அவங்க அம்மாட்ட ஏறமா சொன்னானா, ஒரு நாள் என்னை தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு போனானா. என் நண்பருடைய பையன், நான் அவரை ஒன்றா தியாலஜி படித்தோம். ஒரு நாள் என்னை தேடுவீங்க. அவங்க அம்மா சொன்னாங்களே, எதுக்கு இவன் சொல்கிறான்னு தெரியலேன்னு. எங்கேயோ டிகிரி முடித்தான், கடைசியில் மீடியாவில் நுழைய ஆரம்பித்தான். இன்றைக்கி இன்னும் கல்யாணம் ஆகலை, சின்ன தம்பி. அவனுக்கு 30 வயசு கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல, 30 கூட இருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 கிறிஸ்தவத்தில் பெரிய பெரிய போதகர்களுக்கு அவன் தேடி அவன் லைனில் இருக்காங்க. ஒரு நாள் அவன் படித்த ஸ்கூலில் அவனை தேடி காலேஜ் டேக்கே என்னவோ, அவன் எந்த காலேஜில் போய் சீட் கேட்டாங்களோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவனை கூப்பிட்ருக்காங்க. எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செய்ய நீ வரணும்னு. வெறுத்துட்டாங்களா உங்களை, அற்பமாக நினச்சிட்டாங்களோ, உங்கள் பிள்ளைகள் படிக்காதனால, கொஞ்சம் பணம் இல்லாதனால சொந்தக்காரங்க உங்களை முக்கியப்படுத்தல. நாட்கள் வருகிறது, எல்லாருடைய கண்களுக்கும் மேலே எதிர்பாராத பெயரை கர்த்தர் தரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த தம்பி பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அவன் அடிக்கடி ஃபாரின் டூர் போகிறான், அங்கே இருக்கிறான். இன்னும் கல்யாணம் ஆகலை, சின்ன தம்பி, அண்ணன் தம்பி 2 பேர். பயங்கரமாக அவங்களுடைய மீடியா இது போயிட்டுருக்குது, பயங்கரமாக பண்ணுறாங்க. கர்த்தர் நல்லவர், தூக்குவார் உங்களை, ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். எதிர்பாராத பெயரை கர்த்தர் தருவார். கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிருமா, அவங்க ஊழியத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சாப்டர் 4 verse 4. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஒரு எதிர்பாராத அறுவடை உங்கள் சபைக்கு கேளுங்களேன். நல்ல சபை இல்லை, நல்ல பாஸ்டர் இல்லை, நல்ல ஸ்தாபனம் இல்லை, நல்ல தெளிவான தேவ மனுஷன் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? இந்த வருஷத்தில் எங்கள் சபைக்கு ஒரு எதிர்பாராத அறுவடை தாரும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட். எழுப்பியிருப்போமா, ஜெபம் பண்ணுமா, 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, glory to master. Oh hallelujah. Shataba rakashianta hey marashokolo rianta dudi bidabanaka shidabanaka tuda. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தைகளை இவ்வளவு நேரம் கேட்டோம். அல்லேலூயா. யாருக்கு இந்த நன்மை வாசிக்க நேரம் எல்லாம் போகிறேன். அந்த ஏசாயா 64:4 உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாருக்கு அந்த எதிர்பாராத ஆசீர்வாதங்கள்? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஜெபம் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது, ஆராதனை என்றால் கர்த்தருக்கு காத்திருப்பது. ஹல்லேலூயா. வேத வாசிப்பு என்றால் கர்த்தருக்கு காத்திருப்பது, உபவாசம் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற புதுபல நடந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்ட செய்தியை போல தெரியலாம், வாசித்த அதிகாரம் ஒரு தெரியலாம், பரவாயில்ல. கர்த்தர் வாசித்த பகுதி தானே திரும்ப திரும்ப பேசுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்க பகுதி தானே யோசிக்க வைக்கிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கர்த்தர் பேசினார்? ஒரு எதிர்பாராத நன்மை, நாங்கள் எதிர்பார்த்துராத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறீர். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார். சோர்ந்து போனீர்களோ, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நன்மை உண்டா? எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாரா? glory to God, glory to God. ஹல்லேலூயா. திரளாய் இந்த காலையில கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளையா இருக்கலாம், நீ வாலிப தம்பியா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஒருவேளை பிள்ளைக்காக ஜெபிக்கலாம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த சபை ஜெபித்தது. சபை எப்படி ஜெபித்தது? நாங்கள் எதிர்பார்த்து பயங்கரமான காரியத்தை செய்கிற ஆண்டவர். எதிர்பார்த்து நடந்திருக்கலாம், சில காரியம் எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கலாம். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ செய்ய போகிற எந்த காரியத்தில் எதிர்பாராத காரியத்தை செய்யுங்க. உங்கள் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah, glory to God. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஒரு எதிர்பாராத காரியம் இந்த குடும்பத்தில் வருவதாக, எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வருவதாக, எதிர்பாராத கனம் வருவதாக, எதிர்பாராத மேன்மைகள் வருவதாக, எதிர்பாராத உயர்வுகள் வருவதாக, எதிர்பாராத வழிகள் திறப்பதாக. ராஷா பாகாதரா துடபா கலகதுடா ரைகபா பஹாதரா ரைமா சேகஹாந்தரோ லோ ஷேகேபோ ரோகோதோ. ஹalleluya, hallelujah, hallelujah.
பல நாட்களை கண்ணீர் வடிக்கிறார்களே, நல்ல பல நாட்களை கண்ணீர் வடிக்கிறார்களே. ஹல்லேலூயா. பிள்ளை வாழ்க்கை நன்மையை செய்தார், நல்ல வாழ்க்கை தான் தந்தார். ஆனால் இப்படி ஒரு காரியம் இன்றைக்கு மாறும், கட்டாயம் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். அவர் எதிர்பார்த்திராத காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஊடாபாலா ஷிகாலா. கண்ணியாருக்கு சிங்கத்தோடு போராடுறது உண்மை, கரடியோடு போராடுறது உண்மை, குடும்பத்தில் அற்பமா எண்ணப்பட்டது உண்மை, தகப்பனால் மறக்கப்பட்டது உண்மை. ஆனால் எதிர்பாராத ராஜ மேன்மை தாவீதுக்கு வைத்திருந்தார். Not only David, God is our God. அவர் தாவீதுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தர். ஷிகபா ஹந்துனா லபா ரிகபா லத்துரா பாஷகே ஹந்தோ. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி, என்ன உமக்கு தர்ற ஆண்டவரே, உங்க சித்தம் போல செய்யுங்க ஆண்டவரே. லார்ட், என்னை உமக்கு தந்தேன். என்னோடு சேர்ந்து இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே என் இயேசு. கொஞ்சம் அப்படி சத்தத்தை உயர்த்தி, இயேசு நாயகா, we worship you Lord. இயேசு இனி நான் அல்ல நீரே என் இயேசு ஏகா, இனி நான் அல்ல நீ. ஒரு அர்ப்பணிப்போடு கூட நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீரே இந்த கூட்டங்களை ஆயத்தம் செய்து வைத்து இந்த காலையில் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் பெரியவராயிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத காரியங்களை நீ செய்ய போகிறீர் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் கொடாவுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய பரலோகத்தில் இந்த வார்த்தை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜனங்களோடு தனிப்பட்ட விதத்திலே குடும்பமாய் ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட நீ சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாட்டிலுமே பற்றிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்க, அநேகரை தூக்கி எடுக்க, மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்னதீரியமாய் ஜெபிக்க தேவன் கிருபைதரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எந்த நோக்கத்தோடு இப்படி ஊழியரை கொண்டு வந்த நோக்கத்தை தங்குதலில் நாம் நிறைவேற்றும் நாமத்தை மயப்படுத்தும் இப்படி பயன்படுத்த காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாலை கூட்டங்களை நிறைய பொறுப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.